ஹே எல்லாமே திஸ் இஸ் பேங்க் அண்ட் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம டேக் ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். வென் லைஃப் டே சேஞ்சஸ் இன்டு பியூட்டிஃபுல். ஸோ இந்த ஒன் ஷாட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது ஒரு வார்னிங் கொடுத்துட்றேன். இது ஒரு எமோஷ்னல், ஒரு ஃபேமிலி எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்கும். தென் கதை முடிச்சுட்டு என்கிட்ட கதறி கதறி அழக்கூடாது, ஓகேவா? இது ஹார்ட் டச்சிங் ப்ளஸ் கிட்னி டச்சிங் எல்லாமே பண்ணும். அப்புறம் என்கிட்ட ஏன்க்கா அப்படி பண்ணீங்க அப்படி கேட்கக்கூடாது, வார்னிங் கொடுத்துட்டேன். ஓகே ஓகேடா. இன்னையோட நம்ம சேனல் ஆரம்பித்து 1 year ஆக போகுது, ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி தான் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். 13 June நைட்டு ஸ்டார்ட் பண்ணோம். தென் பிடிஎஸோட ஆனிவர்சரியும் இன்றைக்கி தான். இந்த இன்ட்ரோ இல்லாமல் டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? வாங்க போகலாம். இப்போது நம்ம சும்மா ஒரு கேரக்டர் இன்ட்ரோ மட்டும் பார்த்துக்கலாம். இதில் டே ஒரு லைக் புவர்னே சொல்லலாம். ஸோ அவன் கொஞ்சம் ஏழ்மையான ஃபேமிலி தான். அவன் ஸ்கூல் படிச்சிட்ருக்கான். இப்போ உங்கள் சைட் பார்க்கலாம். நீங்கள் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு தான். நீங்கள் உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க, தென் அப்பா அம்மா 2 பேருமே இருக்காங்க. பட் டேக்கு அப்படி கிடையாது, வெறும் அப்பா மட்டும்தான். ஸோ அவங்க ஃபார்ம் அந்த மாதிரி வச்சுட்டு தான் இருக்காங்க. இது போதும், நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன் என்ன நடக்குதுன்னா, ஒரு சின்ன வீடு, குடிசை வீடு மாதிரி இருக்குது. குடிசை வீடு சொல்ல முடியாது, ஒரு சின்ன வீடு, ஓகேவா? ஸோ அந்த வீட்டில் இப்போது நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. உங்களோட ரைட் சைட் பார்த்தா டே நல்லா தூங்கிட்டுருக்கான். இந்த சைட் பார்த்தா உங்கள் பையன் நல்லா தூங்கிட்டுருக்கான். அப்பனும் பையனும் ஒரே மாதிரி தூங்கிட்டுருக்காங்க. ஷோ டேஜன் ஏந்திரிடா அப்படி சொல்லிட்டு உங்கள் பையனை எழுப்புறீங்க. உங்கள் பையன், மம்மி ஒரு 5 minutes மம்மி தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்கிட்டுருக்கான். நீங்கள் இன்னைக்கு என்னடா அவனுக்கு செமினார் இருக்குது, ஏந்திரி, காலையிலே செமினார் இருக்குன்னு அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தால, நேற்று எவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ண, எழுந்திரி. ஆமாம் மம்மி பண்ணணும், ஆனால் எனக்கு தூக்கம் வருது அப்படி சொல்லிட்டு உங்கள் பையன் அப்படி தூங்கிட்டுருக்கான். இப்போ நீங்கள் எழுந்திரிடா அப்படி சொல்லிட்டு இப்போ பக்கத்தில் டேவை பார்த்துட்டு எங்கன்னு சொல்லிட்டு இப்போ டேவை எழுப்புறீங்க. என்னடி அப்படி சொல்லிட்டு டே கேட்குறான். இப்போ நீங்கள் எழுந்துறீங்க, மணி ஆகுதுல்ல அப்படி சொல்லிட்டு டேவை எழுப்பி விட்ருக்கீங்க. ஸோ டே சின்னதாக தான் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஹோட்டலில் இந்த மாதிரி இந்த பாத்திரத்தை கழுவுறது, ஸோ வந்தவங்க எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கிறது, அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப ஒரு சீப்பான ஒர்க்குன்னு சொல்லலாம். ஸோ அவனுக்கு மணி அந்தளவுக்கு கிடைக்காது. இப்போ நீங்கள் எழுந்துறீங்க அப்படி சொல்லிட்டு இப்போ டேவை எழுப்புறீங்க. டேவும் சரி எழுந்திருக்கிறான். டேஜன் என்ன பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு கேட்குறான். அட போங்க, அப்பனும் பையனும் ஒரே மாதிரி இருக்கீங்க. எழுப்புனாலும் 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் எழுந்திருக்கீங்க. அவனை ஸ்கூலுக்கு கிளம்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, எப்பயும் போல் நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ அப்படியே பாருங்க. பார்த்தா இன்னும் டேஜன் தூங்குறான். உங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. எழுந்திரிட்டா அப்படி சொல்லிட்டு டீச்சர் அப்படியே எழுப்பிட்டு நேராக பாத்ரூம் கூப்பிட்டு போய், இந்தா பல்லு விளக்கு அப்படின்றீங்க. மம்மி ஒரு 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்னு சொல்கிறான். தூக்கத்திலே நீங்கள் கொன்றுவேன் அப்படி சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் அப்படி டீச்சனை பல்லெல்லாம் விளக்கிட்டு அவனுக்கு மவுத்தெலாம் வாஷ் பண்ணி விட்டுட்டு இப்போ நேராக என்ன பண்ணுறீங்கன்னா குளிக்க ஊற்றிட்டுருக்கீங்க. மம்மி என்ன மம்மி அப்படின்ட்டு டீச்சர்னு கேட்குறான். ஒழுங்கு மாதிரியே ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்ட்டு நீங்களும் இப்போ சரி குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிருக்கோ, நான் போய் குக் பண்ணணும் சரியா அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குக் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போட்டே வரான். பொண்டாட்டி என்னடி காலங்காத்தாலே ஏன்டி இப்போ எல்லாரையும் எழுப்பி விட்டுட்ருக்க அப்படி சொல்லிட்டு கேட்குறான். அப்புறம் என்ன ஒர்க் போகணும், அவன் அப்புறம் செமினாருன்னு சொன்னான். நேற்று நைட்டு என்னமோ சவுண்ட் விட்ட தெரியுமா, மம்மி எழுப்பி விட்ருங்க, செமினாருக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அது இதுனா. காலங்காத்தால எழுப்பி விட்டா அவன் என்னன்னா தூங்கிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. இப்போ அவங்க பார்த்துட்டு சரிடி அதுக்குன்னு பையன் அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். இப்போ டேஜன் வரான். என்னடா டேஜன் கிளம்பிட்டியா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். கிளம்பிட்டேன் மம்மி கிளம்பிட்டேன் போதுமா அப்படி சொல்லிட்டு டேஜன் அப்படியே கிளம்பிட்டு யூனிஃபார்ம்லாம் போட்டு வரான். ஸோ அப்படியே தான் அவனை பார்க்குறீங்களா. டேஜன், அம்மாவுக்கு நிறைய ஒர்க் இருக்குது, செமினாருக்கு வர முடியுமான்னு தெரியல, நீ பார்ட்டிசிபேட் பண்ணு, ப்ரோக்ராம் போயிட்டே இருக்கும்ல, ஸோ அம்மா நடுவில் கண்டினியூ பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் டேஜனை பார்த்து சொல்கிறீங்க. இப்போ டேஜன் உங்களை பார்த்துட்டு, மம்மி என்ன சொல்கிறா இப்போ வரமாட்டியா அப்படி சொல்லிட்டு டீச்சன் கேட்குறான். இப்போ நீங்கள் இல்லைப்பா அம்மாவுக்கு நிறைய ஒர்க் இருக்குது, அப்பா மட்டும் தனியாக ஒர்க் போகிறார்ல, நானும் ஒர்க் போய் தானே ஆகணும், அப்புறம் எப்படி உனக்கு படிக்க வைக்கிறது
அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலி தான் உங்கள் ஃபேமிலி. ஸோ அப்படியே தான் டீச்சனை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. டீச்சனும் ஓகே மம்மி வா போகலாமா அப்படி சொல்லி டீச்சன் கேட்குறான். வாடா அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே அவங்க அப்படியே சாப்பிட்டுட்டு அவனோட ஒரு பழைய சைக்கிள் இருக்கும், அதுவே ஆல்ரெடி ரொம்ப ரிப்பேராக இருக்குது. ஸோ டீச்சன் அப்படியே அதில் உட்காந்துக்கிறான். இப்போ என்னடா போகலாமா அப்படி சொல்லிட்டே கேட்குறான். போகலாம் டாடி அப்படி சொல்லிவிட்டு இப்போ டீச்சன் அதில் உட்காந்துக்கிறான். ஸோ அப்படியே தான் நீங்கள் அப்படியே டாட்டா சொல்கிறீங்க. டீச்சன் மம்மி மேபி கிஸ் தருவே கொடு அப்படின்ற மாதிரி டீச்சன் கேட்குறான். இப்போ நீங்களும் ஓடி வந்து இந்தா அப்படி சொல்லிட்டு அப்படின்னு நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க அவனோட சீக்ஸில். இப்படியே பார்த்துட்டு அப்புறம் எனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். போங்கங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் டேக்கு சும்மா அப்படியே லைட்டாக சின்னதாக ஒரு கிஸ் கொடுத்துட்டு அப்படியே டேவும் அனுப்பி வைக்கிறீங்க. டேவும் அப்படியே சைக்கிளை மிதிச்சிட்டு நேராக போய் டீச்சனோட ஸ்கூலில். ஸோ டீச்சனோட ஸ்கூலில் இப்போ ஆனுவல் டே மாதிரி போகுது. ஸோ அதனால் டீச்சன் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கு தான் டேவும் பார்த்து போனோன்னா இப்போது டே அப்படியே சொல்லிவிட்டு டீச்சனை இறக்கி விட்டுட்டு நல்லா பண்ண ஆல் த பெஸ்ட் அப்படி சொல்லிட்டு டேவும் இப்போ அப்படி அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு நேராக ஒரு ஹோட்டல்கிட்ட வந்துட்டான். ஸோ அங்கே தான் ரெகுலராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். இப்போ அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க, எல்லோரும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கான் டே. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி உங்கள் சைட் பார்க்கலாம். இப்போ நீங்கள் அப்படியே தான் வீட்டெல்லாம் பெருக்கி வச்சுட்டு அப்படியே வீட்டை லாக் பண்ணிவிட்டு எங்கே போகிறீங்கன்னா சின்னதாக ஒரு நர்சரி ஸ்கூல் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே தான் இது பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் டீச் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே இருக்க பிரின்ஸிபல் வந்து அவங்க பார்க்குறாங்க, என்னம்மா வயன் எல்லோரும் பேச்சு கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்ஸிபல் கேட்குறான். ஏன்னா நீங்கள் சேர்ந்தே ஒரு 4 நாள் தான் இருக்கும். ஸோ அப்படியே அவங்க கேட்டுட்டு அப்படியே சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்று கேட்குறாங்க மேம், ஏதோ பசங்க கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரிம்மா உன் வேலையை கண்டினியூ பண்ண அப்படி சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ நீங்கள் அந்த பசங்களுக்கு வேண்டிய ரைம்ஸு தென் நிறையா 1 2 3 அந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. அந்த பசங்க உங்ககிட்ட வந்து ரொம்ப என்ஜாயாக இருக்காங்க. இப்போது அப்படி நீங்கள் உங்களோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போ அப்படியே மேம் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் இப்போ எங்கே வரீங்கன்னா நேராக டீச்சனோட ஸ்கூலுக்கு வரீங்க. ஸோ நடந்தே தான் வருவீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப கால் வலிக்குது, கால் ரொம்ப வலிக்குது அப்படி சொல்லிவிட்டு இப்போ நேராக அப்படியே டீச்சனோட ஸ்கூல் கேட்டுக்கிட்ட வந்துட்டிங்க. அங்கே வந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்படி பார்க்குறீங்க. ஸோ டீச்சன் அப்படி சொல்லிட்டு அவங்க பேரை சொல்கிறாங்க. இப்போ நேராக என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கால் வலியெல்லாம் பார்க்கல, நேராக ஓடி போய் ஒரு சேரில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ முன்னாடியில் தான் ஸோ அங்கே நிறைய விஐபிலாம் வந்திருக்காங்க அந்த ஸ்கூலுக்கு. பட் அவங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் சேர்லாம் இருக்கும். அங்கே இருக்கவங்களாம் ட்ரெஸ்ஸஸ்லாம் சூப்பராக அழகாக போட்டிருப்பாங்க. பட் நீங்கள் அந்தளவுக்கு அழகாக கூட ட்ரெஸ் போடலை. ஸோ ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்குது உங்கள் ட்ரெஸ்லாம். ஸோ அந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி உங்கள் ஷோல்டரில் மாட்டிட்டு அதை அப்படியே எடுத்து உங்கள் மடியில் வச்சுட்டு அப்படி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ டீச்சர் என்ன பண்ணுறான்னா அப்படி மைக் கிட்ட வரான், உங்களை பார்த்துட்டான். ஸோ அப்படியே அவனுக்கு ஒரு ஹாப்பினஸ். ஸோ அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்களும் ஹாய் டீச்சன் அப்படின்ற மாதிரி கையை இங்கே காமிச்சிட்ருக்கீங்க. டீச்சர் ரொம்ப ஹாப்பி. ஸோ அவன் முகத்தில் அவ்வளோ ஸ்மைலில் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாகிறீங்க. தென் டீச்சன் அப்படி எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் சொல்லி கொடுத்த ஒவ்வொரும் அப்படியே அது எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கான். ஸோ உங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பி. டீச்சன் மாதிரியே இன்னும் நிறைய பேரண்ட்ஸ் அங்கே லைக் உங்களை மாதிரியே நிறைய பேரண்ட்ஸ் அங்கே வந்திருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் டீச்சனை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பையன் நல்லா க்யூட்டாக சொல்கிறான் அப்படின்ட்டு. ஸோ என்னென்னா உங்கள் பையனுக்கு வெறும் 6 வயசு தான் இருக்கும். ஸோ அவன் சூப்பராக சொல்கிறத பார்த்துட்டு அவங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. ஸோ அவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அது என் பையன் தான், அது என் பையன் தான் அப்படியே சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்கெல்லாம் உங்களை பார்த்து ரொம்ப ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ தான் உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். ஸோ அப்படி தான் டீச்சன் முடிச்சுட்டு போகும்போது எல்லோரும் கிளாப் தட்டுறாங்களோ நீங்கள் நின்று டீச்சனுக்கு அப்படியே கிளாப் தட்டுறீங்க. அவன் அப்படியே எல்லா ப்ரோக்ராமையும் முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து மம்மி நீங்கள் வருவீங்க வர மாட்டீங்கன்னு சொன்னோன்னே ரொம்ப ரொம்ப சேட் ஆகிட்டேன். மம்மி பரவாயில்ல நீங்கள் வந்துட்டீங்க, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அப்படி டீச்சன் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ டீச்சன் குட்டி பையன் தானே. ஸோ அவனுக்கு ஏற்ற சைஸ் படி நீங்கள் அப்படியே கொஞ்சம் லைட்டாக கீழே உட்காந்த மாதிரி உட்காந்து டீச்சனை நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. தென் உங்கள் ஹேண்ட்பேக்கில் இருக்கிற ஒரு லாலிபாப் எடுத்து டீச்சனுக்கு அப்படியே கொடுக்குறீங்க. அவன் ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டான். தென் டீச்சனோட மேம் வந்து டீச்சன் இன்னைக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணேன், நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு உங்ககிட்டயும் சொல்கிறாங்க டீச்சன்கிட்டையும். தென் டீச்சன் அப்படியே தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். தென் நீங்கள் சரி கிளாஸ்க்கு போ, ஈவினிங்காக டேடி வருவார் ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டீச்சனை விட்டுட்டு இப்போ நேராக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க.
ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. டேஜனுக்கு ஏதாவது அவனுக்கு பிடிச்ச விஷயம் செய்யணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே அவனுக்கு பிடிச்ச ஒரு டிஷ் இருக்கும், அது செய்கிறீங்க. ஸோ அதை செஞ்சுட்டே இருக்கீங்க. தென் அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் டைம் போல் டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா டேவும் டேஜுன்னு இருக்காங்க. ஸோ டே ரொம்ப டயர்டாகி வரான். நீங்கள் பார்க்குறீங்க, டே தண்ணி அப்படி சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறீங்க. டேவும் அதெல்லாம் குடிச்சிட்டு, டேஜன் இந்தா அப்படி சொல்லிட்டு டேகால முடிஞ்ச ஒரு கிஃப்ட் ஒன்று மாதிரி கொடுக்குறான். ஸோ சின்ன கிஃப்ட்டு தான், லைக் டாய் தான். ஸோ பாய்ஸ்லாம் விளையாடுற மாதிரி குட்டி டாய், கார் டாய் மாதிரி அதை எடுத்து கொடுக்குறான். ஸோ அவனால் முடிஞ்சது. ஸோ இப்போ டேவை பார்த்து நீங்கள் கேட்குறீங்க, எங்கே மணி எப்படி உங்களுக்கு கிடச்சிது அப்படின்ற மாதிரி நீங்கள் டேவை பார்த்து கேட்குறீங்க. டே அப்படியே அது எனக்கு தான் கொஞ்சம் சேலரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டிப்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதான் அப்படின்னு நம்ம டே சொல்கிறான். நீங்கள் அப்படியே டேவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. டேவும் லிட்டில் பிட் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிறான். தென் அப்படியே தான் டே அப்படியே அந்த கார்ட்டை ஆன் பண்ணி விட்டோன்னே அது நல்லா அழகாக போகுது. டீச்சர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ அதை வச்சு விளையாண்டுருக்கான். சரி ஓகே, இதை வச்சு விளையாடக்கூடாது, போய் அந்த ஹோம்ஒர்க் பண்ண டீச்சன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தென் டீச்சன் ஓகே மம்மி அப்படி சொல்லிட்டு அவன் டீச்சர் அப்படியே அதை எடுத்துகிட்டு அவன் ரூமுக்கு போயிட்டான். ஸோ அப்படியே தான் நீங்கள் அப்படியே டே பக்கத்தில் உட்காந்துட்டு, என்னங்க ரொம்ப ஒர்க்கா அப்படின்ற மாதிரி டேவை பற்றி கேட்குறீங்க. எல்லாரும் பண்ணாடி இருந்தாலும் லைட்டாக டயர்டாக இருக்குது. சரி நீ ஹோம்ஒர்க் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சிருச்சுங்க, டின்னருக்கு இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணணும், ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன், சரி வா ஹெல்ப் பண்ணுறவா அப்படின்னு சொல்லிட்டு டீ உங்களை கூப்பிட்டுட்டு அப்படியே நேராக நீங்களும் டீவும் சமைச்சிட்ருக்கீங்க. ஸோ டீ கொஞ்சம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது அது இதெல்லாம் வந்து டீ வந்து ஹெல்ப் பண்ணுறான். நீங்களும் அப்படியே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் என்றைக்குமே ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நீங்கள் 3 பேருமே தான் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடுவீங்க. ஸோ அப்படி தான் டீச்சனுக்கு ஒரு குட்டி சேர் போட்டுட்டீங்க. அவன் அழகாக அதில் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ நீங்களும் டீ கும்பிட்டு பேசிக்கிட்டே சாப்பிட்றீங்க. தென் டீச்சர் சாப்பிட்டுட்டு, மம்மி தூக்கம் வருது, கொஞ்ச நேரம் கார்ட்டாய் வச்சு விளாண்டு நான் தூங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி டீச்சன் சொல்கிறான். நீங்களும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் விளையாண்டே இருக்கான். நீங்களும் டீவும் சாப்பிட்டுட்டு அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. தென் ஆஸ் யூஷுவல் அப்படியே பார்த்து தூங்குறீங்க. டீச்சர் உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிறான். அப்படியே அவன் என்ன பண்ணுறான்னா உங்கள் கையை எடுத்துகிட்டு வந்து அவனை ஹக் பண்ண மாதிரி படுக்க சொல்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே டீச்சனை ஹக் பண்ணிக்கிறீங்க. தென் பெட்ஷீட்லாம் போத்திட்டு அப்படியே நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. மார்னிங் போல் டீச்சன் அவனோட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் என்னடா அதிசயமாக இருக்குது, மார்னிங் கழிஞ்சிட்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் டீச்சனை கேட்குறீங்க. நேற்று தான் ஆனுவல் டே முடிஞ்சிச்சு, ஆனுவல் டே முடிஞ்சோடனே பிரின்ஸிபல் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க மம்மி அப்படின்ற மாதிரி டீச்சர்னு சொல்கிறான். சரி சரி படி அப்படி சொல்லிவிட்டு டீச்சனுக்கு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க. டீச்சரும் அதெல்லாம் சாப்பிட்டுட்டே அவன் படிச்சுட்ருக்கான். தென் அப்புறம் அதெல்லாம் எடுத்து புக்கை எடுத்து உள்ளே வச்சுட்டு இப்போ அப்படியே டே கூட as usual எப்பயும் போல் சைக்கிளில் போயிட்டுருக்கான். இப்போது டீச்சன் அவங்க அப்பா கூட பேசிகிட்டே போகிறான் டே கூடயே. ஸோ அப்படி கேட்குறான், டேடி எப்போ டேடி மற்ற பேரண்ட்ஸ் போல் ஒரு பைக்கோ இல்லை ஒரு காரோ வாங்கி என்னை கூப்பிட்டு போகிற அப்படின்ற மாதிரி எங்கள் டீச்சர் அதை கேட்டோன்னே டேக்கு ரொம்ப சேட் ஆகுது. ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுமே அவங்களோட குழந்தைங்கள பஸ்லேயோ இல்லைன்னா காரு இல்லைன்னா பைக்கில் தான் கூப்பிட்டு வருவாங்க. பட் டீச்சன் அப்படி கிடையாது, அவன் என்றைக்குமே சைக்கிளில் தான் வருவான். ஸோ அதை நினச்சி டேக்கும் ரொம்ப சேடாக தான் இருக்குது. டேய் தம்பி வாங்கிடுறான்டா, நீ கவலைப்படாத, அப்பா வாங்கி உனக்கு காரில் என்ன ஃப்ளைட்லேயே கூப்பிட்டு போகிறேன். டேடி உண்மையாகவே வா அப்படின்ற மாதிரி டீச்சன் கேட்குறான். ஆமாண்டா உன்னை ஃப்ளைட்லேயே கூப்பிட்டு போகிறேன் அப்பா, சரியா அப்படின்னு நம்ம டே சொன்னனே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். இதுதான் டேக்கு வேணும், அவன் பையன் எனக்குமே சிரிக்கணும் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் நினைப்பான் டே. ஸோ அப்படி தான் அவனை ஸ்கூலில் விட்டுட்டு நல்லா படித்து நல்லா மார்க் எடுக்கணும், சரியா அப்பா மாதிரி இந்த ஒர்க்லாம் செய்யக்கூடாது, பிஸ்னஸ் மேனாக வரணும், சரியா அப்படின்ற மாதிரிட்டே சொல்லிட்டான். அவன் சைக்கிள் எடுத்து நேராக அவனோட ஹோட்டலில் விட்டுட்டான். ஸோ இங்கே நீங்கள் எப்பயும் போல தான் அப்படி தான் உங்கள் பசங்க எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்புறம் சடனாக உங்களுக்கு ஒரு கால் வருது. ஹலோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவ்வளோதான் உங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. அப்படியே என்ன சொல்கிறீங்க, உடனே வர அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே எவ்வளோ ஷாக்கோடு அப்படியே உங்களோட பிரின்ஸிபல் மேம்கிட்ட நடந்த விஷயத்தில் சொல்கிறீங்க. சரி நீ கிளம்புமாவன் அப்படின்ற மாதிரி இப்போது உங்கள் மேமும் அனுப்பி வைக்கிறாங்க, ஐ மீன் பிரின்ஸிபல் மேமும் அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் நேராக ஓடி வந்து உங்கள் பையனோட ஸ்கூலில் வந்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் பையனுக்கு அவ்வளோ பிளட் போயிட்டுருக்கு. நீங்கள்
ஏன் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலையா? அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, இப்போ தான் ஆம்புலன்ஸ் கால் பண்ணியிருக்கோம் வருவாங்க அப்படின்ற மாதிரி. உங்கள் பையனை பார்த்துட்டு செம்மையாக அழுறீங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. பார்த்தா உங்கள் பையனுக்கு லைட்டாக தலையில் அடிபட்டிருக்கும். ஸோ அப்படியே தான் நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா அழுதுட்ருக்கீங்க. அங்கே இருக்கவங்களாம் உங்களை சமாதானப்படுத்துகிறாங்க, வேறு ஒரு பேரண்ட்ஸ்லாம். ஸோ அப்படியே தான் ஆம்புலன்ஸ் வருது. இப்போ அப்படியே அங்கே இருக்கவங்கலாம் வந்து அப்படியே டேஜன் அந்த பெட்டில் படுக்க வச்சு அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே டேஜனை அப்படியே ஹக் பண்ணிகிட்டே வரீங்க. தம்பி டேஜன் எந்திரிடா, அம்மா பாருடா, அம்மா வந்திருக்கேன்டா பாரு டேஜன் அப்படின்ற மாதிரி இப்போது நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. பட் டேஜன் எழுந்திரிக்கல. ஸோ அங்கே இருக்கவங்களாம் வந்து இப்போ அந்த மாஸ்க் மாதிரிலாம், அதாவது மவுத்தில் வைப்பாங்கள்ல, ஸோ அதெல்லாம் வைக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அது மாதிரி உங்களுக்கு இது மாதிரி யாருக்குமே ஆனது கிடையாது. டேக்கோ இல்லை உங்களுக்கோ இல்லை டேஜனுக்கோ இது மாதிரி சின்ன வயசுலேருந்து எதுவும் ஆகியிருக்காது. இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நீங்கள் அப்படி பயந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் இப்போ டேஜன் என்ன பண்ணுறாங்களாம், அப்படியே அந்த மாஸ்க்லாம் வச்சு விட்டுட்டு அந்த ஆக்சிஜன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே தான் இப்போது ஆம்புலன்ஸ் நேராக ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அது வந்து நிற்கிது. ஸோ அங்கே இருக்கவங்களாம் இப்போ நேராக ஐசியூவில் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நீங்களாம் இங்கே கதறி கதறி அழுதுட்ருக்கீங்க. ஐயோ என் பையனுக்கு போய் இந்த மாதிரி நடக்கணும், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தா டேவும் வந்திருப்பான். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க டேக்கிட்டையும். ஸோ டே ஓடி வந்து ஒயன் டேஜனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டே கேட்குறான். நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. ஐயோ அவனுக்கே அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே அந்த ஐசியூவில் அந்த லைக் ஒரு இடம் மட்டும் கேப் இருக்கும்ல பார்க்குற மாதிரி சர்க்கிளில். ஸோ அதில் பார்க்குறான் டேஜனுக்கு வந்து அந்த பிளட்லாம் தொடச்சிட்ருக்காங்க. ஸோ மாஸ்க்லாம் வச்சோன்னே டேக்கெலாம் தாங்க முடியல, அவன் அழறான். எப்படி ஆச்சு ஏன் அப்படின்ற மாதிரிட்டே கேட்குறான். எனக்கும் தெரியலைங்க, ஸ்கூலில் கேட்டால் அவன் கீழே விழுந்துட்டான், அவனுக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படின்லாம் என்னென்னமோ சொல்கிறேங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழறீங்க. இப்போ டே வேறு வழி இல்லை, அவனோட டேர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு உங்களை சமாதானப்படுத்திகிட்ருக்கான். அவனுக்கு வேறு வழி தெரியல. ஸோ அப்படியே தான் அவங்கள ஹக் பண்ணிகிட்ருக்கான். இப்போது அப்படியே டாக்டர் வெளியே வந்து பார்க்குறாங்க உங்களை. இப்போ நீங்கள் டாக்டர் என் பையனுக்கு என்ன ஆச்சு, அவனுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது அப்படி டாக்டர் கொஞ்சம் என் கேபின் வரைக்கும் வரீங்களா அப்படின்ற மாதிரி டாக்டர் கூப்பிட்டுறேன். நீங்களும் டேவும் போகிறீங்க. இப்போது அப்படியே அவங்க உட்கார சொல்கிறாங்க. இப்போது அப்படியே டாக்டர் உங்கள் பையனுக்கு ஹெட்டில் ஒரு டிசீஸ் இருக்குது. ஸோ அது இப்போ தான் தெரிய வந்துச்சு. பாடி ஃபுல்லாக செக்கப் பண்ணிட்டோம், பாடியில் எங்கேயுமே டேமேஜ் இல்லை, ஹெட்டில் மட்டும் அது டேமேஜாக இருக்குது. இன்னும் உங்கள் பையனால் 6 months தான் வாழ முடியும். ஸோ அது வரைக்கும் உங்கள் பையனுக்கு என்ன பிடிக்குமோ பிடிக்காதோ அதெல்லாம் செய்யாமல் அவனுக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் கொடுங்க. ஏன்னா உங்கள் பையன் 6 months தான் இருக்க போகிறான். அவன் இறந்ததுக்கப்புறம் ஐயோ இது பண்ணலையே நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா உங்கள் பையன் 6 months தான் அவங்க கூட இருக்க போகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு குண்டு தூக்கி போட்டுறாரு டாக்டர். அவ்வளோதான் நீங்களும் டேவும் டாக்டர் என்ன சொல்கிறீங்க 6 months ஏன் அவனுக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு டே கேட்குறான். இல்லை அந்த டிசீஸ் நேம் என்னன்னு எங்களால் கரெக்டாக சொல்ல முடியல. ஆப்ரேஷன் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஒரு 2 lakhs தேவைப்படும். ஃபுல்லாக ரெக்கவர் பண்ண முடியாது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் டேப்லெட் மூலமா. ஆனால் இது என்ன டிசீஸ்ன்னு எங்களால் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. உங்களுக்குலாம் அழுக தாங்க முடியல. ஐயோ ஐயோ டீச்சர் என்ன அம்மா விட்டு போக போறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. இப்படியே பார்த்துட்டு வயன் அழாதுடி அப்படின்ட்டு அவனால் முடியல. அவன் இப்போது எப்படின்னா இப்போது உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அவன் கண்ட்ரோலாக இருக்கணும். ஸோ அப்போ தான் அவன் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனால் அவனோட டீயர்ஸ்லாம் வைப் பண்ண அவனுக்கு இன்னுமே டீயர்ஸ் வருது. ஏன்னா உங்களுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பையன். ஸோ அவனும் இப்போ 6 months தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே டாக்டருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஏழ்மையான ஃபேமிலியா அப்படின்ற மாதிரி டாக்டர் கேட்குறாங்க. டேவும் ஆமான்ற மாதிரி சொன்னோன்னே ஐயோ பாவமே அப்படி சொல்லிட்டு டாக்டருக்கு வேறு வழி தெரியல. அவரும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டாரு. நீங்கள் யார்கிட்ட ஹெல்ப் கேட்டு பாருங்கள். அவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால், அவங்க பையனுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் யார்கிட்ட கேட்டு பாருங்கள் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. உங்களெல்லாம் முடியல, செம்மையாக அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஐயோ டேஜன் அம்மா பாருடா அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே என்னென்னமோ தாட்ஸ் வருது. ஸோ அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. டாக்டர் இப்போ
ஹெல்ப் கேட்டிங்களா யார்ட்டையாவது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது டேவும் இல்லை டாக்டர், யார்கிட்ட நான் கேட்குறது, என் பையனை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி பெக் பண்ணுறான். அவன் பார்க்குறா, அவளால் முடியல. ஏன்னா அவங்களே ஆல்ரெடி ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. டேவும் வயனும் ஸ்கூல் டைம்லேருந்து லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போது என்ன இருக்குன்னா வயனுக்கு திடீர்னு பேபி ஃபார்ம் ஆகிருக்கும். அதாவது டே மூலயமாவா ஒரு பேபி ஃபார்ம் ஆகிருக்கும். அவங்க ஸ்கூல் படிச்சுட்ருக்கும் போதே 2 பேரும் கண்ட்ரோல் மீறி 2 பேரும் ஃபிசிக்கலாக இருந்திருப்பாங்க. ஸோ அது மூலயமா வந்தது தான் நம்ம டேஜன். ஸோ அவங்க வீட்டில் இருக்கவங்கலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம வயனோட ஃபேமிலி பணக்காரங்க ஃபேமிலி. ஆனால் அவங்க வீட்டில் இது ஒத்துருக்கவே மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வயனு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் என்ன பண்ணியிருப்பானா எங்கள் வீட்டுக்கு இப்படி ஒரு பொண்ணே வேணான்னு சொல்லிவிட்டு அவங்கள வீட்டை விட்டு துரத்திருப்பாங்க. வயன் வந்து அப்படியே நம்ம டேவோட வீட்டுக்கு வந்திருப்பான். இங்கே டேவோட அப்பா நிரந்தரமாக நீ எனக்கு பையனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டேவை வீட்டை விட்டு அனுப்பியிருப்பார். ஸோ அப்போ வயனும் டேவும் வேறு வழி தெரியாமல் 2 பேரும் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அஃபிஷியலி மேரேஜ் கிடையாது, பட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு வாடகை வீடு மாதிரி தான். ஸோ லைக் இப்போ நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில் அந்த வீட்டில் தான் இருந்திருப்பீங்க. ஸோ வாடகை சின்னதாக தான் வீடு. ஸோ வாடகையும் ரொம்ப கம்மி தான், முடிஞ்ச அளவுக்கு கட்டிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் இப்போ நீங்களும் டேவும் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு. ஸோ அப்போ டேஜன் பிறக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், இந்த மூட்டை தூக்கி வைக்கிறது, அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருப்பான். ஸோ என்னென்னமோ அவனால் என்னென்னலாம் முடியுமோ அது எல்லாமே பண்ணியிருப்பான். ஸோ வயனும் டேவும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ அப்படி தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகி மந்த்ஸும் ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ அப்போ டேஜனும் பிறந்திருப்பான். ஐ மீன் வீட்லேயே தான் உங்களுக்கு டெலிவரி நடந்திருக்கும். ஸோ அங்கே நெய்பர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க வயசானவங்களாம் இருப்பாங்க. ஸோ கிராமத்தில் தானே நீங்கள் இருப்பீங்க. ஸோ டேவோட கிராமத்தில் தான். ஸோ சின்னதாக ஒரு வீடு பார்த்துட்டு ஒரு வீட்டில் இருந்திருப்பீங்க. ஸோ அங்கே நிறைய பாட்டிலாம் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க தான் உங்களுக்கு டெலிவரி ஃப்ரீயாக பார்த்துருப்பாங்க. ஸோ அப்போ அது மூலிமா வந்து தான் டேஜன். ஸோ அவன் பிறக்கும் போதே ஒரு மாதிரி நார்மலாக தான் பிறந்திருப்பான். கொஞ்சம் குறையெல்லாம் இருந்து, பட் அதெல்லாம் நீங்கள் ஓரளவு நார்மலாக படுத்திட்டீங்க. ஆனால் இருந்தாலுமே அவனுக்கு அந்த குறை இப்போ கண்டுபிடிச்ச உடனே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ டே வந்து என்ன பண்ணுறான், நான் உங்களை ஹக் பண்ணிவிட்டு நான் ஜங்கு கிட்ட ஹெல்ப் கேட்குறேன், நம்ம பையனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா உங்களை அப்படியே உட்கார வச்சுட்டு அவன் ஜங்குக்கு தேடிட்டுருக்கான். பட் ஆனால் டேக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் கிடைக்குது, அது ஜங்குக்கோட நம்பர் தான். ஸோ அப்படியே தான் அந்த நம்பருக்கு கால் பண்ணுறான். ஸோ இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணிகிட்ருக்கான்னா காலேஜ் தான் படிச்சுட்ருக்கான். ஸோ ஆக்சுவலி டேவும் வயனும் காலேஜ் தான் படிக்கணுமே, பட் ஆனால் அவங்க இப்போது ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மாவாக ஆயிட்டாங்க. ஏன்னா வயன் 11th வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாள். ஸோ அதனால தான் இப்போது டே அப்படியே கால் பண்ணுறான். இப்போது யாரோ ஜங்குக்கு தான் எடுக்கிறான். ஹலோ அப்படின்ற மாதிரி ஃபோன் அட்டென்ட் பண்ணி எடுக்கிறான். மச்சான் நான் நான் டே பேசுகிறேன்டா அப்படின்னு டே அப்படியே தயக்கத்தோடு பேசுகிறான். மச்சான் எப்பட்றா இருக்க, எங்கடா போன நீ, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலை, சரி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு கேட்குறான். இப்போ சரிடா என்ன விஷயமா கால் பண்ணியிருக்க அப்படின்னு ஜங்கு கேட்குறான். இப்போ நடந்த விஷயத்த சொல்லிட்டு அழறான். டேய் ஏன்டா நீ கவலைப்படுற, நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறானா ஜங்குக்கும் அவன் எல்லா ஒர்க்கையும் அப்படியே அங்கே வச்சுட்டு அப்படி என்ன பண்ணுறானா அப்படியே டே பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வரான். இப்போ டே பார்த்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். இப்போ 2 lakhsக்கு நான் எங்கடா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்கு கிட்ட டே இப்படி சொன்னோடனே ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது. நான் அங்கிள்கிட்ட பேசட்டுமாடா அப்படின்னு சொல்லி ஜங்கு கேட்குறான். பேசினா மட்டும் அவர் என்னடா பண்ண போகிறாரு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறான். இப்போது அப்படி ஜங்குக்கும் சரி நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பாக்கெட் மணி இருக்குடா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோடா இருக்கும், ஒரு 10,000 இருக்கும்டா, முடிஞ்ச அளவுக்கு நீனும் வேணும் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்கடா, நான் அதெல்லாம் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொன்னானே. இல்லைடா மச்சான் நீ கஷ்டத்தில் இருக்க போகிறடா, என்னால் முடிஞ்சா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்டே கொஞ்சம் கேளுடா அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறான். ஜேகேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரிடா நான் கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படி என்ன பண்ணுறான்னா அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஸோ அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா லைக் இந்த நியூஸ் பேப்பர்லலாம் விட்டு அந்த இன்டர்வியூ மாதிரி எடுப்பாங்கள்ல
இது மூலிமா இன்டர்வியூவில் வந்து எடுத்தாங்கன்னா லைக் நியூஸ் பேப்பர்லலாம் போடுவாங்க. ஸோ அது மூலிமா யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கள்ல. ஸோ அது மாதிரி ஜேகே ஐடியா பண்ணுறான். ஸோ அதை வந்து டேக்கிட்ட சொல்கிறான். டே இது கரெக்டாக இருக்குமாடா, ஒயின் ஒத்துப்பாளா அப்படின்ற மாதிரி டே கேட்குறான். நீ ஒயின் ஃபஸ்ட்டு பேசிப்பார் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ஜேகே சொல்கிறான். சரிடா பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே என்ன பண்ணுறான்னா இப்போ ஒயின்கிட்ட வந்து பொறுமையாக எல்லாத்தையும் சொல்கிறான். ஒயினுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை தான், பட் இருந்தாலும் அவங்களோட பையனை காப்பாற்றணும். இப்போ அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ இப்போ வேறு வழி இல்லை, ஸோ இதுதான் பண்ணி ஆகணும் அப்படின்ற காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி இன்டர்வியூக்கு ஓகேன்றாங்க. ஸோ ஜேகேவும் ப்ரெஸ் மீட் அந்த மாதிரி லைக் இன்டர்வியூவில் எடுப்பாங்கள்ல இந்த நியூஸில். ஸோ அவங்க மூலயமா எல்லாரையும் காண்டாக்ட் பண்ணுறான் ஜேகே தெரிஞ்சவங்க கிட்ட. அவங்களும் வந்து இப்போது ஒயினையும் டேவையும் அந்த இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க. டே அவனுக்கு இருக்கிற கஷ்டத்தெல்லாம் சொல்கிறான். தென் ஒயினும் சொல்கிறா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஒயின் அந்த இன்டர்வியூவில் எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கா. ஸோ இந்த நியூஸ் அப்படி லைவாக டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம டேவோட அப்பா பார்க்குறாரு. அவர் அந்தளவுக்கு கண்டுக்கல, ஏன்னா அவர் ஒரு சரியான ட்ரக் அடிக்டர். ஸோ அதனால் குடிச்சிட்டு அப்படியே போதையில் அப்படியே மட்டையாயிட்டார். இங்கே ஒயின் வீட்டில் இந்த நியூஸ் தெரிய வருது. ஸோ அப்படியே ஒயினோட அப்பா பார்க்குறாரு. கஷ்டப்படட்டும், அவன் தான் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு போனால கஷ்டப்படட்டும் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா இங்கே அந்த நியூஸை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. இப்போது உங்கள் அண்ணன் வரான். அப்பா என்ன நியூஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டான். உங்கள் அண்ணன் அப்படியே உட்காந்து பார்க்குறான். ஓ காசுக்கு கஷ்டம், உங்களுக்கு குழந்தைல பிறந்துருச்சா, நம்ம வீடே வேணாம் எனக்கு வீடாக வேணும்னு சொல்லிட்டு போனால போகட்டும், கஷ்டப்படட்டும், கஷ்டப்பட்டு சாகட்டும், இவெல்லாம் நம்ம வீட்டிலே சேர்க்கக்கூடாதுப்பா, நம்ம குடும்பத்துக்கு வந்து சரியான வேணாம் இவ அப்படின்ற மாதிரி உங்கள் அண்ணன் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போது உங்கள் அம்மா வந்து டேய் என்னடா பேசிகிட்டு இருக்கா, உன் தங்கச்சிடா, என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு பொண்ணுடா அவ, ஐயோ அவள் இவ்வளோ கஷ்டப்படக்கூடாதுடா, அவள் நம்ம பொண்ணுடா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா இவ்வளோ சொல்கிறாங்க. பட் உங்கள் அப்பாவுக்கும் உண்மை கஷ்டமாக தான் இருக்குது. உங்கள் அண்ணன் தான் அப்பா பேச்செல்லாம் கேட்காதீங்க, அம்மா ஓவராக சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு, அவள் கஷ்டப்படணும்ப்பா, கஷ்டப்பட்டு நம்ம வீட்டில் மறுபடியும் வருவா, வந்து காசு அது இதுன்னு கேட்பாள், அப்போ பார்த்துக்கலாம், இப்போ எதுவும் செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி இங்கே என்னோட அண்ணன் இவ்வளோ அப்படி பேசிகிட்ருக்காங்க. இப்போ உங்கள் அப்பாவுக்கும் லைட்டாக ஒரு மாதிரி தான் இருக்குது. உங்கள் அம்மாவால் தாங்க முடியல, அவங்க எதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு அமௌண்ட்டை சென்ட் பண்ணி விட்றாங்க. இப்போது அப்படி தான் ஒரு 1 மந்த் பார்க்கலாம். ஸோ டீச்சனோட நிலமை இன்னுமே ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஸோ டாக்டர் பார்த்துட்டு மேக்ஸிமம் ஒரு 10 lakh ஆகும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னோடனே இங்கே நம்ம ஜங்குக் பார்க்குறான். தென் டேவும் டாக்டர் என்ன சொல்கிறீங்க, 2 lakhs ஆகும்னு சொன்னீங்க, இப்போ என்ன 10 lakhன்றீங்க அப்படின்ற மாதிரி இங்கே டேக்கு ரொம்ப கடுப்பு வருது. தென் வாயணும் எங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன டாக்டர் ஏன் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அந்த டிசீஸ் பரவிட்டே இருக்குது. ஸோ அது ரொம்ப பரவிடுச்சுன்னா உங்கள் பையனோட ஆயுள் காலம் சீக்கிரமே முடிஞ்சிடும். ஸோ முடியக்கூடாதுன்னா நீங்கள் கண்டிப்பாக சீக்கிரத்தில் பே பண்ணணும். அப்படியே போச்சுன்னா என்னம்மா ஆகுறது அப்படியே நம்ம அந்த டாக்டர் சொல்கிறாரு. உங்களுக்கு புரியுது. ரொம்ப கடுப்பாகிறான். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு 2 lakhsன்னு சொன்னார், இப்போது 10 lakhsன்னு சொன்னோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ வேறு வழி இல்லை, இப்போ அவன் உயிருக்கு போடாட்டு இருக்குது அவனோட பையன். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே அவன் பையனை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். அவனால் முடியல. இன்னுமே டீஜன் அன்கான்ஷியஸில் தான் இருக்கான். இப்போது நீங்கள் டீஜன் அம்மா பாருடா, இன்னும் எத்தனை நாள்டா எப்படி தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்போ அப்படியே ஜங்கக்கூடி வந்து வயன் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரான். நீங்களும் என்ன ஏதுன்னு பார்க்குறீங்க. இப்போ உங்களோட அக்கௌண்ட்டுக்கு 10 lakhs அப்படின்ற மாதிரி ஒரு அமௌண்ட் வந்திருக்கு. அவ்வளோதான். நீங்கள் யார் இவ்வளோ பண்ணுவா, ஒரு வேலை எங்கள் அம்மா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. உங்களுக்கு உங்கள் அம்மாவை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ அப்படியே அந்த அக்கௌண்ட்டை பற்றி பார்க்குறீங்க, பார்த்தா அது உங்கள் அம்மாவோட அக்கௌண்ட்டு தான். ஸோ உங்கள் நேம் போட்டிருக்கு. நீங்கள் அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறீங்க. டீச்சர் உங்கள் பாட்டி ஒன்று ஹெல்ப் பண்ணுறதுக்காக 10 lakhs போட்டிருக்காங்க, நான் சர்ஜரிக்கு ரெடி பண்ணுறேன்டா, உங்கள் பாட்டி என்னை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிவியை பார்த்து அப்படியே சொல்கிறீங்க. என் வேண்டாம், என்ன இருந்தாலும் உன்னை வேணான்னு சொல்லிட்டாங்கடி, அந்த வீட்டுக்கு எப்படி நீ போவ அப்படின்ற மாதிரி டே சொல்கிறான். இல்லை டே நான் என்ன இருந்தாலும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல வரீங்க. அதுக்குள்ளே டே பார்த்துட்டு கம்னருவாயின் திரும்ப போய் ஏதாவது பிரச்சனை ஆகிட போதுடி, ஆல்ரெடி நீ உடஞ்சிட்ட, உன் பையனுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சுன்ட்டு நீ ஆல்ரெடி ப்ரோக் ஆகிருக்குடி
அதில் போய் இன்னும் நான் நீ கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியாதுடி அப்படியே சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுதுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தான் டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் டேஜன் பக்கத்தில் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. உங்கள் கண்ணில் டேஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்படியே டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா டே பின்னாடி உங்கள் அம்மா. நீங்கள் அவ்வளோதான் ஓடி போய் உங்கள் அம்மா ஹக் பண்ணிவிட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு வயன்மா எப்படிம்மா அம்மா விட்டு உனக்கு போக மனசு இருந்துச்சு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அம்மா நல்லா அழுதுட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. உங்களை அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்ருக்கா. நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க. உங்களால் முடியல. ஸோ அப்படி தான் நீங்கள் வெளியே வரீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு டேஜன் எப்படிமா இருக்கான் அப்படின்னு சொல்லி இப்போ உங்கள் அம்மா உங்களை கேட்குறாங்க. நீங்கள் பார்த்துட்டு இல்லைம்மா டாக்டர் சொன்னார் அவன் எழுந்திருக்கிறதுக்கு இன்றைக்கி இவ்வளோ நாள் வேணால் எடுக்குமா, அதனால் அப்படியே தான் படுத்துட்ருக்கான். நானும் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் பார்த்துட்ருக்கேன். அவன் இன்னும் தூங்கிட்டே இருக்காம்மா. எனக்கு பயமாக இருக்குமா. ஆனால் பல்ஸ் மட்டும் போயிட்டே இருக்குது. ஆனால் அவன் ஏந்திரிக்க மாட்டேங்கிறாம்மா. அப்படியே உங்கள் அம்மா பார்த்து அப்படி சொல்லிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா சரிம்மா ஒன்றும் ஆகாது நீ அழாத அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா அப்படியே உங்களை சமாதானப்படுத்துகிறாங்க. தென்ட்டேவும் சரி ஆண்டி நீங்கள் பேசிகிட்டு இருங்க நான் வர அப்படி சொல்லிட்டு அப்படியே வெளியே போகிறான். அவனால் முடியல செம்மட்டியாக. இப்போ நீங்கள் அழுதது நினச்சா அவன் இன்னும் அழுதுட்ருக்கான். அவனால் முடியல. ரொம்ப ப்ரோக் ஆகிட்டான். ஒரு ஆம்பளையால் இவ்வளோ இந்த அளவு கழுவ முடியுமான்னு தெரியல. அப்படி அழுறான். அவர் ஆம்பளைன்றதே மறந்துட்டு செம்மையாக அழுதுட்ருக்கான். ஜங்குக்கு தான் சமாதானப்படுத்திகிட்ருக்கான். ஸோ இப்போ நீங்கள் அப்புறம் உங்கள் அம்மா அப்படி உள்ளே வந்து டேஜனை பார்க்குறீங்க. ஸோ அப்படி தான் டேஜன் அப்படியே தான் தூங்கிட்டே இருக்கான். அவனுக்கு பல்ஸ் மட்டும் போயிட்டே இருக்குது. பட் ஆனால் அவன் ஏந்திரிக்கல. டாக்டர்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போடுவாங்க. பட் ஆனால் இன்னும் ஏந்திரிக்கல. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதாவது உங்கள் வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் போனதுக்கப்புறம். ஸோ அப்படியே உங்கள் அம்மாட்ட நீங்கள் கேட்குறீங்க அண்ணன் எப்படி இருக்கான், அண்ணனுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணி வச்சிங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அக்கறையாக கேட்குறீங்க. ஆனால் உங்கள் அண்ணன் உங்களை பற்றி அக்கறையாக ஒரு வார்த்தை கூட கேட்டிருக்க மாட்டான். நீங்கள் போனதே அவனுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கான். இது உங்கள் அம்மா சொல்கிறாங்க. விடுமா அண்ணன் அப்படி தான் சரியான கோவக்காரன் அப்படி அப்பா மாதிரி. சரி விடுங்க நீங்கள் தான் சாப்பிட்றீங்களா அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இல்லைம்மா நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். சரி அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். நான் தாம்மா உனக்கு 10 lakh அனுப்பி வச்சேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. தெரியுமா எனக்காக இவ்வளோ பண்ணுறேம்மா. ஆனால் அப்பாவும் அண்ணனும் என்னை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்காங்கள்ல. அப்பாவை வந்து சீக்கிரம் என்னை பார்க்க சொல்லுமா. நானும் வரலான்னு தான் பிளான் பண்ணுறேன். ஆனால் முடியலையே. டேஜன் எப்படி இருக்கான்னு நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றும் ஆகாது. அந்த கடவுள் உன் குழந்தைய பத்திரமா வச்சுப்பாருமா. நீ எதுக்கும் கஷ்டப்படாத. உங்கள் அம்மா சொல்லிவிட்டு சரிம்மா நான் வந்ததே உன் அண்ணனுக்கு தெரியாது. நான் கிளம்புறேன். அவன் தேடுவான். அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்பான். நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ உங்கள் அம்மா கிளம்புறாங்க. போறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா பார்த்து கேட்குறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு மன்னிச்சுக்குவேன் நாளைக்கு நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இப்போ அப்படியே வெளியே போனால் இப்போட்டே அப்படியே உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்திருப்பான்ல. ஸோ அப்படியே உங்கள் அம்மா வராங்க. தம்பி அப்படின்றாங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு ஆண்டி பேசிட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ அப்படி பேசிட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா வீட்டில் விடவா ஜங்குக்கு வாடா அப்படி சொல்லிட்டு எழுந்திரிக்கிறான். இல்லை தம்பி வேண்டாம் நான் டாக்ஸி புக் பண்ணி போய்க்கிறேன். நீ வயன் கூட பத்திரமா பார்த்துக்கோ அப்படி சொல்லிவிட்டு அப்படியே இப்போ அப்படியே வயன் அம்மா அப்படியே கையெடுத்து கும்பிட்டு என் பொண்ணு இவ்வளோ நாள் பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு அவனுக்கு இவ்வளோ நன்றி சொல்லுவேன்னு தெரில தம்பி. ஆனால் என் பொண்ணை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன். அது போதும். அவளை கைவிடாமல் நல்லபடியாக பார்த்துக்குமா அப்படின்ற மாதிரி அப்படி உங்கள் அம்மா சொல்லிவிட்டு டேட்டை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. பார்க்குறான். அவனுக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அப்படியே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கிளம்பிட்டாங்க. உங்கள் அம்மா இப்போ உள்ளே வரான். நீங்கள் அப்படியே டேஜன் பக்கத்துலேயே தான் படுத்துருக்கீங்க. டேஜன் அம்மா பாருடா எப்போடா பாப்பா அம்மாவை அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போ உங்கள் பையனோட கை அப்படியே அசைது. நீங்கள் பார்க்குறீங்க. டேஜன் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே லைட்டாக கை மட்டும் அசைது. கண் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்து எப்படி இப்போ தான் சோகமாக உள்ளே வருவான். இப்போது நீங்கள் பார்த்து என்னங்க நம்ம பையன் கை அசைது கண் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது, நீங்கள் டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னேட்டே துது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். இப்போ ஜங்கு பார்த்து எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அங்கே டேஜன் போய் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட அப்படியே சொல்லிட்டு ஓடி போய் டாக்டர் கூப்பிட போயிட்டான். இப்போ ஜங்குக்குள்ளே வரான். அப்படி நீங்கள் டேஜன் அம்மா பாருடா டேஜன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. டேஜன் அப்படியே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே உங்களை பார்க்குறான். இப்போ அப்படியே டாக்டர் உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறான். அவங்கள பார்த்து சிரிக்கிறான் டேஜன். நீங்கள் அப்படியே டேஜனை ஓடி போய் அம்மா பார்த்து எத்தனை நாள் ஆச்சுடா
அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் டீச்சரை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழறீங்க. அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவான், மம்மின்ட்டு. நீங்கள் அப்படியே டீச்சரை பார்க்குறீங்க. டீச்சர் இந்த வார்த்தையை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு அப்படி சொல்லிட்டு அப்படி நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ டாக்டர் அப்படி டீச்சனை ஃபுல் செக்கப் பண்ணுறாரு. ஓகே ஃபைன். இப்போது டீச்சன் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்ருக்கான். ஸோ நாங்கள் சர்ஜரி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நாங்கள் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படி சொல்லிவிட்டு டீச்சனுக்கு நாளைக்கு சர்ஜரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். நீங்கள் பயப்படுறீங்க. டாக்டர் என் பையனுக்கு உங்கள் பையனுக்கு எதுவும் ஆகாது. ஸோ இப்போ வரைக்கும் உங்கள் பையன் கூட நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருங்க. நாளைக்கு சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் இல்லை 3 டேஸ்க்கு அப்புறம் உங்கள் பையனை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. நீங்களும் ஓகே சொல்லிட்டு சரி நீங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்க, நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படி சொல்லி டாக்டர் கேட்குறாரு. நீங்கள் டாக்டர் பார்த்து இல்லை அப்படின்னு சொல்லி தலையாட்டுறீங்க. டாக்டர் பார்த்துட்டு ஐயோ நீங்கள் தாம்மா ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒரு அம்மா நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் உங்கள் பையனும் ஸ்ட்ராங்காக இருப்பான். இந்த வார்த்தையெல்லாம் டேஸ்ட்னு கேட்டு மம்மி நீ இன்னும் சாப்பிட்லையா, ஏன் மம்மி இப்படி உடம்புக்கு எடுத்துக்கிறேன், நான் நல்லா இருந்தால் போதும் நீ நினைக்கிறேன், ஆனால் நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கக்கூடாதா மம்மி அப்படின்னு சொல்லிட்டு டேஜன் சொல்கிறான். நீங்கள் பார்த்து டேஜன் ஹேக் பண்ணிட்டு சரிடா நான் சாப்பிட்றேன், நீ நல்லா ஆகிட்டல அது போதும் மம்மி நான் சாப்பிட்றேன் சரியா, உனக்கு என்ன ஃபுட் வேணும் நீ சொல்லு, நான் மம்மி உனக்கு செஞ்சு கொண்டு வரேன். டேஜன் அப்படியே உங்களை பார்த்து மம்மி அதெல்லாம் எதுவும் வேண்டாம், டாக்டர் என்ன கொடுக்குறாரோ அதையும் நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி டேஜனை க்யூட்டாக சொல்கிறான். டாக்டர் சரிச்சிட்டு குட் பாய், நீ சீக்கிரத்தை சூன் ரெக்கவர் ஆயிடுவா தம்பி ஓகேவா அப்படி சொல்லிட்டே கிட்ட போய் டேவும் நீங்கள் தான் பார்த்து இருக்கணும் ஓகேவா, எந்த விஷயம் இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லுங்கள் ஓகேவா அப்படி சொல்லிட்டு இப்போ டாக்டர் கிளம்பிட்டாரு. இப்படி அப்படியே வந்து டேஜன் அப்படின்றான். டேடி எங்கே டேடி போனேன், மம்மி தான் பக்கத்தில் இருக்கான், நீங்கள் எங்கே போனீங்க, அதுவாடா சும்மா தான்டா தோ உனக்கு ஜங்குக் அங்கிள் சொல்கிறேன் பாரு இதான் என்னோட ஃப்ரெண்டு ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஹாய் அங்கிள் அப்படின்ற மாதிரி டேஜன் சொல்கிறான். இப்போ அப்படி ஜங்குக் பார்த்துட்டு ஹாய் தம்பி டேஜன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாங்க. நம்ம இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாமா, நான் உங்களை அங்கிளாக கூப்பிட மாட்டேன், ஜங்குக்கு தான் கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி டேஜன் சார் நீ எப்படி வேணால் கூப்பிட்டுக்கூடா, நான் இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிறேன் உன் அங்கிள் சரியா அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ அப்படியே ஜங்குக்கு சிரிச்சுட்டு அப்படி சொன்னோன்னே இப்போ டேஜன் பார்த்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி டேஜன் சிரிக்கிறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே டேஜனை உட்கார வைக்கிறான். நீங்கள் சாப்பாடெலாம் செஞ்சு டேஜனுக்கு ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. டேஜன் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். இப்போது ஜங்குக்கு என்ன பண்ணுறானா டேஜன் நீ நல்ல பையன் மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தா என் அங்கிள் இன்றைக்கி நான் உன்னை வெளியே கொண்டு போவேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். அங்கிள் உண்மையாவா அப்படின்ற மாதிரி இங்கே டேஜன் அப்படி சொல்கிறான். ஆமாம் உண்மையாகவே நீ ஃபுட்டு கரெக்டாக சாப்பிட்றணும். இப்போ வேணாமா இவ்வளோ ஃபுட்டு வச்சுருக்காங்க, இது எல்லாத்தையும் நீ கவர் பண்ணிட்டேன்னா ஒன்று நான் இன்றைக்கி வெளியே கூப்பிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ அப்படியே டேஜன் பார்த்துட்டு கண்டிப்பாக அங்கிள் நான் சாப்பிட்டு முடிச்சோடனே நீங்கள் வெளியே கூப்பிட்டு போகணும் ப்ராமிஸ் அப்படி சொல்லி டேஜன்ட்ட அப்படியே டேஜன் பிங்கி ப்ராமிஸ் பண்ணிக்கிறான். இப்போ பார்த்துட்டு அடப்பாவி இப்போ தான் இவனை வந்து உனக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அதுக்குள்ளே ஃப்ரெண்ட் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். டேடி அதெல்லாம் அப்படி தான், எனக்கு ஜங்குக்கு அங்கிள் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம டேஜன் சொல்லிட்டு நீங்கள் பிங்கி ப்ராமிஸ் பண்ணுங்க அங்கிள் ஜங்குக் அப்படின்ற மாதிரி டேஜன் சொல்கிறான். இப்போது ஜங்குக்கும் சரின்னு சொல்லிட்டு அப்படி பிங்கி ப்ராமிஸ் பண்ணுறான். இப்போது டேஜன் எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டுட்டு டேப்லெட்டும் எடுத்துட்டான். அங்கிள் நீங்கள் கூப்பிட்டு போன்னு சொன்னீங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஜன் அப்படி ஃபுல்லாக இப்போது ரெடி ஆகிட்டு டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. டாக்டர் சரி கூப்பிட்டு போங்க, ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அந்த பையனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லலாம். சரி ஜங்குக்கு அப்படியே வெளியே கூப்பிட்டு வரான். ஃபஸ்ட் டைமா நம்ம டேஜன் வண்டியில் போகிறான். ஜங்குக் கிட்ட ஒரு சின்ன பைக் இருக்கும். ஸோ அதில் தான் டேஜன் இப்போ பின்னாடி போய் உட்காரான். ஜங்குக் பார்த்துட்டு டேஜன் நீ முன்னாடி வந்து உட்கார், பின்னாடிலாம் உட்காரக்கூடாது, அப்போ தான் நீ உலகத்தை எல்லாத்தையும் பார்க்கலாம், இந்த உலகமே ரொம்ப அழகாக இருக்குது, நீ அதனால் இந்த உலகத்தை பார்க்கணுன்னா முன்னாடி வந்து உட்கார் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொன்னோன்னே சரி அங்கிள் இப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு முன்னாடி வந்து இப்போ டேஜன் உட்காருறான். ஸோ அந்த பெட்ரோல்லாம் போடுவாங்கள்ல, ஸோ அது மேலே தான் உட்காந்துட்ருக்கான் டேஜன் க்யூட்டாக. ஸோ நீங்களும் சரி பாய் பத்திரமா போயிட்டு வா என்ன அப்படியே சொல்லிட்டு நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்க. டேஜன் ஓகே மம்மி ஓகே டாடி பாய் இப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி என்ன பண்ணுறானா அப்படியே ஜங்குக் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேஜன் க்யூட்டாக சொன்னானே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே போகிறான். இப்போது டேஜன்லாம் சொல்லவே வேணாம், அப்படியே கையை 2 தூக்கிட்டு செம்மையாக இருக்குது, ஐயோ காற்று இவ்வளோ அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டேஜன் தாமே என்ஜாய் பண்ணுறான். இரு அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு குட்டி கிளாஸ் இருக்கும், சின்ன வயசில் போட்டது கண்ணாடி மாதிரி.
ஸோ கூலிங் கிளாஸ் அதை எடுத்து டேஜனுக்கு போட்டு இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அதை போட்டு விடுறான். ஸோ அப்படி டேஜன் அதை போட்டுட்டு இதை புதுசாக இருக்கே, ஐயோ அங்கிள் எனக்கு எல்லாமே கருப்பாக தெரியுது அப்படின்ற மாதிரி டேஜன் சொல்கிறான். அதெல்லாம் அப்படி தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு டேஜனும் அங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஜேகே இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு ஷாப் ரொம்ப பிடிக்கும், நான் நிறையா பொருள் வாங்கணும்னு நினைப்பேன், ஆனால் என்னால் பொருள் வாங்க முடியாது, எனக்காக ஒரே ஒரு பொம்மை மட்டும் வாங்கி தருவீங்களா அப்படின்னு சொல்லி டீச்சர் கேட்குறான். உனக்கு இல்லாத பொம்மையா வா அப்படின்னு சொல்லிட்டு அதில் அழகாக 3 பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். அது அம்மா அப்பா தென் ஒரு குட்டி குழந்தை இருக்க மாதிரி இருக்கும். ஸோ டீச்சர் அதை பார்த்து எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லுவான். இது இருக்குடா அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்குறான். இல்லை அம்மாவுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் பர்த்டே வருது, ஸோ நான் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன், பட் என்கிட்ட பாக்கெட் மணி ரொம்ப கம்மியாக இருக்குது, இந்த பாருங்கள் என்கிட்ட 30 ருபீஸ் தான் இருக்குது, அதுக்கு மேலே என்னால் சேர்த்து வைக்க முடில, நீங்கள் இந்த 30 ருபீஸும் போட்டு தென் உங்கள் மணியும் போட்டு கொஞ்சம் வாங்கி தாங்க அப்படின்ற மாதிரி டேஜன் க்யூட்டாக சொல்கிறான். அந்த மணியும் கொடுக்குறான். எனக்கு அந்த மணிலாம் வேண்டாம், நானே உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த லைக் அந்த சிலை மாதிரி இருக்கும், ஸ்டாச்சு மாதிரி, ஸோ அதை வாங்கி கொடுக்குறான். டேஜன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அதை அப்படியே கிஃப்ட் பேக் பண்ணி டேஜன் அவன் பேக்குள்ளே வச்சுக்கிறான். இப்போது அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு நைட் டைம் போல் ஜங்குக் தென் டேஜன் 2 பேரும் அவங்களோட பயணத்தை முடிச்சுட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இப்போது ஜங்குக் டேஜனை பார்த்து, டேஜன் எப்படி என்ஜாய் பண்ண, நல்லா இருந்துச்சா, அங்கிள் எவ்வளோ அழகாக வண்டி ஓட்டினேன்னு, அங்கிள் நீங்கள் சூப்பராக வண்டி ஓட்டுறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதே மாதிரி நாளைக்கு ஒன்று கூப்பிட்டு போங்க இந்த மாதிரி டேஜன் சொன்னானு ஜங்குக். பட் நான் உங்கள் மம்மி கொடுக்குற எல்லா ஃபுட்டையும் நீ இன்றைக்கி கவர் பண்ணல, அதே மாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ணேன்னா கண்டிப்பாக நாளைக்கு ஒன்று கூப்பிட்டு போவேன், ஓகேவா அப்படி சொல்லி டீலா அப்படின்னு சொல்லி ஜங்குக் கேட்குறான். டீல் அப்படின்ற மாதிரி இங்கே டேஜன் சொல்லிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறான். தென் ஜங்குக் பின்னாடியே போகிறான். தென் அப்படியே அவன் பேக் யாருக்கும் தெரியாமல் அந்த பெட்டுக்கு அடியில் வச்சுக்கிறான். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுன்ட்டு. ஏன்னா 2 டேஸில் எனக்கு பர்த்டே வருது. ஸோ அப்படியே தான் டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகி இப்போது டேஜனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற டே. ஸோ அன்றைக்கி தான் எனக்கும் பர்த்டே. ஸோ அவன் அப்படியே ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி மம்மி உங்களுக்கு ஒன்று தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேஜன் கிஸ் பண்ணிவிட்டு இருங்க ஒரே நிமிஷம் என்னை கீழே இறக்கி விடுங்க அப்படின்ட்டு டேஜன் அந்த நர்ஸ் கிட்டலாம் சொல்கிறான். அவங்களும் சரி எதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. டேஜன் அவன் ரூம்லேருந்து அந்த பேக் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து வந்து மம்மி இந்தாங்க, இந்த பேக்குள்ளே ஒரு பொருள் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்க, நீங்கள் பார்க்கணும், ஓகேவா, தென் ஹாப்பி பர்த்டே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு டேஜன் போகிறான். வயன் செம்ம ஷாக் ஆகிட்டா. பார்த்துட்டு எனக்கே தெரியாது அவங்க அம்மா பர்த்டே, நீ இப்போ கரெக்டாக கண்டுபிடிச்ச. இல்லை மம்மியோட ஸ்கூல் ஐடி கார்டு ஒன்று இருந்துச்சு, அதில் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது பர்த்டே டேட்டுன்னு எழுதிருந்துச்சு, ஸோ அதான் அப்படின்ற மாதிரி இங்கே டேஜன் சொல்கிறான். இப்போ அப்படி நீங்கள் சிரிச்சிட்டு டேஜனை ஹேக் பண்ணிவிட்டு பயப்படாத, ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் மம்மி ஒன்று வந்து பார்க்குறேன்னா 3 டேஸ்க்கு அப்புறம். ஓகே மம்மி, சரி கிஃப்ட்டை பிரித்து பாருங்கள், நான் போயிட்டு வரேன். ஜங்குக் அங்கிள், நான் சூன் வந்து உங்கள் கூட நான் வண்டியில் வந்து நிறைய இடத்த சுற்றி பார்ப்பேன், ஓகேவா அப்படின்ற மாதிரி இங்கே டேஜுன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். டேக்கெலாம் கண்ணில் டியர்ஸ் வருது. ஸோ வயனும் அப்படியே உட்காந்துட்ருக்கா. ஸோ அப்படியே பேக் சைடில் பார்க்குறா. பார்த்தா அது டேஜனோட பேக். ஸோ ஓகே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா ஒரு கிஃப்ட் இருக்குது. ஸோ அவ்வளோ அப்படியே என்னென்னு பார்த்துட்ருக்கா. தென் ஜங்குக்கும் ஒர்க் இருக்குன்னு சொல்ல அவன் கிளம்பிட்டான். இப்போ டேவும் வயன் மட்டும் தான் வெளியே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ பார்க்குறாங்க. பார்த்தா உள்ள ஒரு அழகான ஸ்டாச்சு, அதில் ஒரு மேல் அண்ட் ஃபீமேல், கையில் ஒரு குட்டி பாப்பா இருக்குது. ஸோ அப்படியே பையன் பார்த்துட்டு சிரிக்கிறா. டேவும் பையன் கரெக்டாக தாண்டி வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு நம்ம சொல்கிறான். ஆமாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டாச்சுவை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே டேஸ் விடுறீங்க. பார்த்துட்டு இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ அழக்கூடாது, நம்ம பையன் தான் நல்லா ஆகிட்டான்ல, அப்புறம் இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நம்ம பையன் சூன் ரெக்கவர் ஆகிடுவான், அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறான். இப்போது வயனும் பார்த்துட்டு அது அவன் நல்லா ஆகிட்டானா, எனக்கு இந்த உலகத்தில் வேறு எந்த விஷயமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. அந்த டாய் எடுத்து அந்த பாக்ஸ்குள்ளே உள்ள வச்சு பேக்கில் வச்சு அப்படியே பூட்டிக்கிறீங்க. தென் அந்த பேக்கை ஹக் பண்ணி உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு 10 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ டாக்டர் அப்படியே அந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வராரு. இப்போ அப்படியே சொல்கிறாரு, இப்போது டேஜனோட நிலமை நல்லா தான் இருக்குது. ஸோ ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கும், ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் போய் டேஜனை பாருங்கள். அது வரைக்கும் அவனுக்கு ட்ரிப்ஸ் மட்டும் போயிட்டுருக்கு. ஸோ ஃபுட்டு எது நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஸோ ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நீங்கள் ஓகே எப்படி சொல்லிட்டு காட் கிட்ட ப்ரே பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படியே வாங்க ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம்.
ஏஜென்ட் பொறுமையாக வாய்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா நீங்கள் தென் ஜங்குக் தென் டாக்டர் இருக்காரு. டேஜன் அப்படின்னு சொல்லி டாக்டர் கூப்பிட்றாரு. டாக்டர் நான் ஃபுல்லி ரெக்கவர்டா, நான் நல்லா இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி இப்போ டேஜன் கேட்குறான். இப்போ அப்படி டாக்டர் சொல்கிற ஃபுல்லி ரெக்கவர் ஆகிட்ட, உனக்கு ஒன்றும் கிடையாது சரியா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. தென் அப்படியே தான் இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அப்படியே டேஜனுக்கு ஃபுட்டெல்லாம் ஊட்டிகிட்ருக்கீங்க. ஜங்குக் அங்கிள் இன்றைக்கி என்ன கூப்பிட்டு போக மறந்துடக்கூடாது சரியா அப்படி சொல்லி இப்போ அப்படியே டேஜன் அப்படி தான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படி இப்போது ஜேகேவோட வண்டியில் உட்காடுறான். ஆனால் ஜேகேக்கு தெரியாது அதுதான் அவனோட லாஸ்ட்டு ட்ரிப்புன்றது. அதாவது டேஜன் கூட அதான் லாஸ்ட்டு ட்ரிப்புன்றது. இப்போது டேஜன் என்ன பண்ணுறானா, அங்கிள் நான் நிறைய பேப்பர்ஸில் நிறையா ஸ்டோரி எழுதி வச்சுருக்கேன். அந்த ஸ்டோரியெல்லாம் எனக்கு ஒரு புக்காக வேணும். நான் இந்த உலகத்தில் இருப்பேனோ இல்லாமல் போகிறனோ, எனக்கு அந்த புக்கு நீங்கள் ரெடி பண்ணி தருவீங்களா அப்படின்ற மாதிரி இப்போது டேஜன் சொல்கிறான். இப்போ அப்படியே ஜங்குக் என்ன புக்கு தம்பி அப்படி இல்லை எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பாவை எப்படி லவ் பண்ணாங்கன்றது ஒரு நாள் எங்கள் அப்பா கிட்டே பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நான் கேட்டேன். அதே மாதிரி நான் எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதும் எங்கள் அம்மா நிறைய விஷயம் பேசுவாங்க எங்கள் அப்பா கூட, அதெல்லாம் நான் கேட்பேன். எங்கள் அம்மா என்கிட்டயும் நிறைய பேசினாங்க, அதெல்லாம் எனக்கு இன்னுமே மைண்டில் இருக்குது. அதெல்லாம் நான் குட்டி குட்டியாக இருக்கும் போதே நான் எழுதி வச்சுட்டேன். அது மட்டும் எனக்கு ப்ரிண்ட் அவுட் பண்ணி ஒரு அழகான ஒரு புக்கை ரெடி பண்ணி எங்கள் அம்மா கிட்டே கொடுங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக் கிட்ட டீச்சன் கேட்குறான். சரி ஓகேடா அப்படி சொல்லிவிட்டு அந்த புக் அந்த பேப்பர்ஸ்லாம் அப்படியே நம்ம ஜேகே வாங்கிக்கிறான். அது ஃபுல்லாகவே எழுதிட்டான். ஸோ அப்படியே எழுதிட்டு இன்னும் கொஞ்சம் எழுதணும், நான் அதெல்லாம் அப்புறம் தரேன் அப்படி சொல்லிகிட்ருக்கான் டேஜன். ஸோ ஜங்குக் ஓகே அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். ஸோ இப்போ ஒரு ஈவினிங் டைம் போல் இப்போது ஜங்குக் அண்ட் டேஜன் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஸோ அப்படி தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போது வின்டர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படி தான் டேஜன் வெளியெல்லாம் வந்து விளையாடுவான் ஜங்குக் கூட. ஸோ அவங்க எங்கேயும் ட்ரிப்லாம் போகலை. ஸோ டேஜன் அப்படி ஜங்குக் கூட ஜாலியாக விளையாண்டுருக்கு அந்த ஸ்னோ வச்சு. தென் டேக் டைம் இருந்தால் மட்டும் அவன் வந்து விளையாடுவான். மற்றபடி அவன் ஒர்க்லாம் பார்த்துட்ருப்பான். ஸோ அவனுக்கு பெரிய பெரிய ஹோட்டல்லேருந்துலாம் கூப்பிட்ருப்பாங்க வேலை செய்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்காக அவன் போயிடுவான். ஸோ மற்ற டைம்லலாம் வந்து டேஜன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். அப்படி தான் டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போது டாக்டர் வந்து பார்க்குறாங்க. டேஜன் ஓகே ஒரு ரெக்கவர் ஆகிட்டான், டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நைட்டா டேஜனுக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி லைக் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டான். ஸோ அவனுக்கு அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி ஒயிட் ஹேர்லாம் வர ஆரம்பிக்குது. நீங்கள் நோட் பண்ணுறீங்க ஏன் அவனுக்கு ஒயிட் ஹேர் வருது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவன் கையை அப்படியே எடுத்து அவன் ஃபுல் ஸ்வெட்டர் மாதிரி போட்டிருப்பான். இப்போ அவன் கையெல்லாம் எடுத்து பார்த்தா அப்படியே அவன் கையெல்லாம் சுருங்கி போய் வயசானவங்களுக்குலாம் சுருங்கி போயிருக்கும்ல, ஸோ அது மாதிரி மாறுது. யாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியல ஏன் அப்படி மாறுதுன்ட்டு. ஸோ டேஜனோட பாடி கண்டிஷன் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. லைக் இந்த வயசானவங்க மாறுற மாதிரி லைக் அப்படியே இந்த முடியெல்லாம் ஒயிட் ஆகுது. தென் கண்ணுக்கிட்ட சுருக்கம், தென் உதடுக்கிட்டலாம் சுருக்கம் வந்துருச்சு. பையனை அப்படியே டேவை ஹக் பண்ணிவிட்டு என்னங்க நம்ம பையனுக்கு என்னங்க ஆகுது, டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொன்னார் டாக்டர், ஆனால் நம்ம பையனுக்கு என்னங்க ஆகிடுச்சு, அவனுக்கு இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு அப்படியே நீங்களும் டேவை அழுதுட்ருக்கீங்க. என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவன் பையன் இருக்க ஒரு வயசான ஒரு மாதிரி மாறிட்டுருக்கான். ஜங்குக் கிட்டலாம் டேஜன் பேசுறதே கிடையாது. ஏன்னா இப்போ அவன் ஒரு மாதிரி அவனோட கண்டிஷன் இப்போ டோட்டலாக அப்நார்மலாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போது நம்ம ஜங்குக் பேச மாட்டாரோ, நம்மக்கிட்ட மறுபடியும் பேச மாட்டாரோன்னு நினச்சிட்டு அவன் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே டேஜன் என்ன அப்படியே உட்காண்ட்ருக்கான். அவன் இப்போ அப்படியே லைக் என்ன சொல்கிறது, முடி ஃபுல்லாக இப்போ ஒயிட் ஆகிடுச்சு. தென் உடம்பு ஃபுல்லாக சுருக்கமாகி அவன் மாதிரியாக இருக்கான். அவன் உடம்பு பார்க்கறதுக்கு அவனுக்கே அசிங்கமாக இருக்குது. ஸோ அவன் மிரர் கேட்குறான். பட் ஆனால் அவங்க வீட்டில் இருக்கவங்க யாருமே மிரர் தர மாட்டேங்கிறாங்க. ஸோ இருந்தாலும் அவன் ஃபோனை வச்சு அவன் மூஞ்ச பார்க்குறான். அவன் அப்படியே கதறான், நான் ஏன் இப்படி ஆகுனேன் அப்படின்னு சொல்லி கத்திகிட்ருக்கான். இப்போ நீங்கள் தான் அப்படியே வந்து டேஜனை ஹக் பண்ணி ஒன்றும் இல்லை மன்னம்மா நான் இப்படி மாற மாட்டேனேம்மா, என்னம்மாச்சு எனக்கு, சர்ஜரிலாம் நல்லா தானம்மா போச்சு, நான் ஏன் அப்படி மாறினேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஜன் அழறான். எனக்கு என்ன சொல்கிறது தெரியாமல் அவ்வளோ அழுதுகிட்டே பேக் பண்ணிகிட்டு இருக்கான். ஜங்குக் அப்படியே ஒரு ஃபைன் டே அன்றைக்கி அப்போ வந்து டேஜனை வந்து பார்க்குறான். இப்போ டேஜன் ப்ளீஸ் யாரும் வராதிங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள் போங்க அப்படின்ற மாதிரி டேஜன் அப்படியே சொல்கிறான். ஜங்குக் பார்த்துட்டு நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை டேஜன், என் ஃப்ரெண்டை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே ஓடி வந்து டேஜனோட ஃபேஸை பிடிச்சி பார்க்குறான். ஸோ டேஜன் டோட்டலாகவே அந்த மாதிரி மாறிட்டான். லைக் ஒரு வயசானவர் மாதிரியே மாறிட்டான். பட் ஆனால் அவனுக்கு இப்போது 7 வயசு தான் ஆகுது. ஆனால் அவன் டோட்டலாக ஒரு வயசானவங்க மாதிரி மாறிட்டான். ஸோ இப்போ ஜேகே பார்த்துட்டு
உனக்கு ஒன்றும் கிடையாது, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாது, இப்படி இருந்தால் என்ன, எனக்கு பிடிக்காம போய்டும் நீ நினைக்கிறியா அப்படி சொல்லி ஜங்கு கேட்டோம். அங்கிள் அது இங்கே பாரு டேஜன், நீ எப்படி இருந்தாலும் அங்கிளுக்கு ரொம்ப பிடிக்கும், நீ என்னோடய ஃப்ரெண்டு சரியா அப்படி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அப்படியா டேஜனை ஹக் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டுக்கு மேலே இந்த மாதிரி டேஜன் சொல்கிறான். இப்போ அப்படி ஜங்குக்கு அப்படி டேஜனை ஹக் பண்ணிவிட்டு, நீ நிறைய பேப்பர்ஸ் எழுதுறேன்னு சொன்னால, சீக்கிரம் அந்த பேப்பர்ஸ்லாம் எனக்கு எழுதி கொடு, நான் உனக்கு புக்கை உனக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ஜங்குக்கு சொல்கிறான். அப்படியா, நான் நிறைய சீக்கிரம் எழுதுகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போது அப்படி டேஜன் அவன் எழுத ஸ்டார்ட் பண்ணுறான். என்னென்னா அவன் வாழ்க்கை வரலாற்றை தான் எழுதிட்டுருக்கான். ஸோ இப்போ அப்படியே தான் ஃபோன் பார்த்துட்டே இருக்கான் டேஜன். அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குது, வெளியும் போக மாட்டேங்கிறான். என்ன டாக்டர் வெளியே போனான் இன்னும் பாடி கண்டிஷன் ரொம்ப மோசமாக போயிடும், அதுவும் இது வின்டர் டைம் வேறு, ஸோ அதனால் மோசமாக போயிடும்ன்றனால இப்போது அப்படி டேஜன் அப்படி தான் உட்காண்ட்ருக்கான், ஃபோன் பார்த்துட்ருக்கான். அப்போது அவனுக்கு ஒன்று டக்குன்னு வருது, என்னன்னா அந்த வால் நட்சத்திரம்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ வானத்தில் நட்சத்திரம் போச்சுன்னா அதுக்கிட்ட வேணுன்னா நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி தான் அதை பார்த்துட்ருக்கான். அப்படியே வயன் வரா. டேஜன் என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை மம்மி ஒன்றும் இல்லை. ஆமாம் நீங்கள் எங்கே போனீங்க? இல்லைப்பா நர்சரி வரைக்கும் போயிட்டு வந்தேன், அங்கே சின்ன பசங்களாம் ஒன்றை மாதிரி குட்டி குட்டி பசங்களாம் இருந்தான், அவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி இங்கே நீங்கள் சொல்கிறீங்க. தென் டேஜன் ஓகே மம்மி, மம்மி எனக்கு வந்து நட்சத்திரத்தை பார்க்கணும், இது எங்கே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி, நம்ம சவுத் கொரியாவில் எங்கே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி டேஜன் கேட்குறான். ஒரு டவரில் உட்காந்தா சூப்பராக தெரியும், அது மூலிமா நம்ம பார்க்கலாம், பட் அந்த டவருக்கு போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட வசதி இல்லைப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ மம்மி எனக்கு ஆனால் பார்க்கணும், நான் நிறைய ப்ரே பண்ணணும், இது வருஷத்தில் 5 இல்லை 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் வருமாமே அப்படின்ற மாதிரி இங்கே டேஜன் சொல்கிறான். இந்த இயர் வந்தாலும் வரும்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியா, அப்போ டேடிகிட்ட சொல்லி என்னை பார்க்க வைங்க மம்மி அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போ டேஜன் சொல்கிறான். சரி நான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி டேஜன்ட்டு உட்காந்துருக்கீங்க. டக்குன்னு ஒரு டேப்லெட் டப்பா அப்படி கீழே விழுது. டேஜனும் அது என்ன ஏதுன்னு அப்படியே லைக் எட்டேருந்தே பார்க்குறான். அவனுக்கு தெரியுது அதில் என்ன எழுதிருக்குன்னா, லைக் இந்த குழந்தைங்க பிறக்கிற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் அதை எடுத்துக்கணும், ஏன்னா குழந்தைக்கு எது பாதிப்பும் வரக்கூடாதுன்ட்டு. ஸோ இப்போது நீங்கள் பார்த்துட்டு அப்படியே அதை எடுத்து உள்ளே வச்சுக்கிறீங்க, டேஜனுக்கு தெரியக்கூடாது சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து உள்ளே வச்சுக்கிறீங்க. மம்மி அது என்னது அப்படின்ற மாதிரி இப்போ டேஜன் கேட்குறான். அது 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 ஒன்றும் இல்லை டேஜன், அம்மாவுக்கு லைட்டாக தலைவலி, அதான் அது தலைவலி டேப்லெட் மாதிரி இல்லையம்மா அப்படின்ற மாதிரி இப்போ டேஜன் கேட்குறான். அது ஒன்றும் இல்லைப்பா, நீ விடு, நீ படுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே டேஜனை படுக்க வைக்கிறீங்க. அப்படியே வெளியே உட்காந்துட்டு செம்மையாக அழுறீங்க. ஏன்னா டேஜன் இருக்க நிலமை அவனுக்கு ரொம்ப மோசமாக போகுது. டாக்டர் வேறு இன்னும் அவனுக்கு ஒரு 2 வீக்ஸ் தான் உயிரோடு இருப்பான்னு சொன்னும் போது உங்களுக்கும் டேக்கும் என்ன பண்ணதே தெரில. ஸோ அப்படி தான் நீங்கள் ஜங்கு இப்படி 3 பேர் வந்தவங்க இப்போ அப்படியே உட்காந்துட்டு டேஜன் அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே உட்காடுறாங்க. என்ன மம்மி இப்போ உங்ககிட்ட வந்து இன்னும் டாக்டர் 2 வீக்ஸ் தான் கொடுத்துருக்காரு, அப்போ அதுக்கப்புறம் நீ இறந்துருவ, உன்னோட கடைசி ஆசை என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்க தானே வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம டேஜன் சொன்னோன்னே உங்களுக்கெல்லாம் ப்ரோக் ஆகிட்டு, எப்படிப்பா அம்மா நினைக்கிறது அப்படி கரெக்டாக சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் டேஜன் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழறீங்க. உங்களால் முடியல, ஏன்னா டேஜன் இப்போ உங்களை விட்டே போக போகிறான், ஏன்னா 2 வீக்ஸ் தான் டைம், ஸோ எத்தனை நாள் இருக்கோ போதும். ஸோ நீங்கள் அப்படியே டேஜனை ஹக் பண்ணி அழுறீங்க. டேக்கெலாம் செம்மையாக அழுக வருது. ஜங்குக்கெலாம் சொல்லவே வேணாம், அவன் ரொம்ப கண் கலங்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே தான் டேஸஸ்லாம் போகுது. இப்போ ஜங்குக்கு வந்து டேஜன் நீ ரெடி பண்ணிட்டியா, ஸ்டோரியும் முடிச்சிட்டியா, நான் அங்கிள் புக்கு போடலான்னு பிளான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ஜங்கு கேட்டோன்னே அங்கிள் எல்லாமே பக்கா ரெடி இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ டேஜன் அப்படியே நிறையா ஒரு லைக் ஒரு 50 பேஜஸ் இருக்கும் அவ்வளோ எழுதியிருப்பான். டே எப்படிடா எழுதுனேன் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி இப்போ டேஜன் கிட்ட ஜங்கு கேட்குறான். அதெல்லாம் விடுங்க அங்கிள், இப்போது இந்த புக்குக்கு மேலே என்னத்தம்மா நீங்கள் டைட்டில் வைக்கணும், when the life changes into beautiful அப்படின்னு டைட்டில் வச்சு பை என்னோடய பேரை போட்டுருங்க ஓகேவா அப்படின்ற மாதிரி இங்கே டேஜன் சொன்னோன்னே ஜங்கு ஹக் பண்ணிட்டு ஃப்ரெண்டுக்காக இது ஒன்றும் இல்லை, நிறையா நான் ரெடி பண்ணி இதை நான் வெளியே விடுறேன் உன் ஸ்டோரியை ஓகேவா அப்படி சொல்லி ஜங்கு சொன்னேன். ஓகே அங்கிள் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம டேஜன் சிரிக்கிறான். தென் ஜங்குக்கும் டேஜனுக்கும் நான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது நம்ம ஜங்கு கிட்ட டேஜன் சொல்கிறான் அந்த அந்த டவர் கிட்ட போய் அந்த நட்சத்திரத்தை பார்க்கணுன்னு. டேஜன் உனக்கு விஷயம் தெரியாதா, நீ ரொம்ப லக்கிடா அப்படின்ற மாதிரி ஜங்கு சொல்கிறான். ஏன் அங்கிள், இந்த வருஷம் இன்னொரு 2 வீக்ஸோ என்னன்னு தெரியல, அந்த டைம் போல் அந்த வால் நட்சத்திரம் வானத்தில் பறக்க போகுது அப்படின்ற மாதிரி ஜங்கு. அப்போ அங்கிள் என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா, எனக்கு அதை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, எனக்கு அதுக்கிட்ட நான் ஒன்று கேட்கணும், என்கிட்ட
என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் அந்த நட்சத்திரத்தை கேட்கணும் அப்படின்ற மாதிரி டேஜன் சொல்கிறான். இப்போது ஜங்குக் சொல்கிறான், பார்க்கணுன்னா கண்டிப்பாக அந்த டவர் மேலே ஏறி பார்த்தா தான் உண்டு. பட் ஆனால் அங்கே வாட்ச்மேன்ஸ் நிற்பாங்க, கண்டிப்பாக பார்க்க விட. அங்கிள், எனக்காக நீங்கள் மம்மிகிட்ட நான் சொல்லிட்டேன், மம்மி எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டேன், நீங்களாவது எனக்காக பண்ணுங்களா. கடைசியாக நான் டேஜன் கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஜங்குக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே 3 பேர், அதாவது இங்கே டேயோங் தென் ஜங்குக் 3 பேர் உட்காந்துட்டு இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க. டேஜன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இருக்க அவன் நிலமை ரொம்ப மோசமாக போகுது. ஸோ டாக்டரும் அதுக்கு வேண்டிய அளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு ஃபைன் டே ஜங்குக் யோசிச்சுட்டான், அதாவது திருட்டுத்தனமாக போய் பார்க்கறது தான். ஸோ அந்த வால் நட்சத்திரம் பறக்க போகுது, அதாவது அன்னைக்கான நைட். ஸோ அவங்க பிளான் பண்ண மாதிரி ஸோ ஒரு ஈவினிங் டைம் போல் பிளான் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே பிளான் பண்ணி டேஜன் அப்படியே கூப்பிட்டு போகணும். பட் டாக்டர் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன்னா வின்டர் டைம் இருக்க டேஜனோட நிலமை ரொம்ப மோசமாக போகுது. இப்போ இந்த டைமில் டேஜனை கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக அவன் உயிருக்கே பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறான், என் பையனோட கடைசி ஆசை அதை நான் நிறைவேற்றி வைக்கணும், ஒரு அப்பாவாக நான் அதை கண்டிப்பாக பண்ணணும் டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் கிம்டாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு கிளம்பிட்டார். இப்போ டேஜன் அப்படியே தூக்கிக்கிறாங்க. டேஜன் பார்க்குறான், அங்கிள் நம்ம எங்கே போகிறோம், நீ தானே டவர்கிட்ட போகணுன்னு சொன்னேன், வா அங்கே தான் போகிறோம். அங்கிள் உண்மையாகவே வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டேஜன் பார்த்து கேட்குறான். இப்போ ஜங்கு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி 4 பேரும் அந்த டவர்கிட்ட திருட்டுத்தனமாக போகிறாங்க. அங்கே இருக்க வாட்ச்மேன்லாம் பார்த்துட்டாங்க. அவங்க எப்படி எல்லோரும் சமாளிக்கிறான். இப்போ அப்படியே ஜங்குக்கு அப்படியே என்ன பண்ணுறானா, அவங்களால தனியாக சமாளிக்க முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் டேஜனை கொடுத்துட்டு அப்படியே என்ன பண்ணுறான்னா, அவன் அப்படியே வாட்ச்மேன்லாம் பார்த்துட்ருக்கான். டேஜன் அந்த நட்சத்திரம் வருது அப்படின்ற மாதிரி ஜங்கு கத்துறான். இப்போ அப்படியே டேஜன் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த நட்சத்திரம் அப்படியே பாஸ் ஆகுது. டேஜன் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு அவனால் நின்று அந்த நட்சத்திரக்கிட்ட என்ன கேட்குறான்னா, நட்சத்திரமே, நான் இந்த உலகத்தை விட்டு இன்னையோட நான் போக போகிறேன். இன்னையோட என்னோடய கடைசி ஆசை என்ன தெரியுமா, எங்கள் அம்மா வயிற்றில் ஒரு பேபி இருக்குது, அவங்க கேர்ளாக தான் இருப்பாங்க, எனக்கு ஒரு பாப்பா பிறக்க போகிறாங்க. ஸோ அந்த பேபி ஒரு அழகான பேபியாக இருக்க போகுது. அவங்க இந்த உலகத்துக்கு சந்தோஷமாக வரணும், எங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீரணும், எங்கள் அம்மா வீட்லேயே ஏற்றுக்கணும், எங்கள் அப்பா வீட்லேயும் எங்கள் அம்மாவை ஏற்றுக்கணும். ஸோ எங்கள் அம்மா சந்தோஷமாக இருக்கணும், எங்கள் அப்பா எங்கள் அம்மா தென் அந்த பேபியும் சந்தோஷமாக பிறந்து நல்லபடியாக வாழணும், இதுதான் என் கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு டேஜன் சொல்லிகிட்டே இருக்கும். டக்குன்னு அப்படியே கீழே விழுந்துடுறான். இப்போ வயன் அப்படியே போய் பிடிச்சிடுறா. டேஜன் அங்கேயே இறந்துட்டான். ஸோ அவ்வளோதான், வயன்லாம் செம்ம ப்ரோக் ஆகிட்டா. ஸோ அழறா, செம்மையாக அழறா. இங்கே அந்த வாட்ச்மேன்லாம் என்ன பண்ணுறீங்க விடுங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே ஓடுறாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே அவங்க எல்லோரும் தள்ளி விட்டுட்டு இப்படி ஜங்கு கண்டுட்டே வந்து பார்க்குறாங்க. இப்போ அப்படியே டேஜன் அங்கேயே இறந்துட்டான். ஸோ அவன் கண்டிஷன் ரொம்ப மோசமாகி அந்த இடத்துல டேஜன் இறந்துட்டான். ஸோ டேலாம் சொல்லவே வேணாம், செம்மையாக ஆடுறான். டே தம்பி எழுதுடுறா டேஜன் அப்படி சொல்லி எவ்வளோ சொல்லி பார்க்குறான். ஜங்கு அங்கிள் பாருடா, டேஜன் அங்கிள் பாரு, உனக்காக அந்த புக்கு நான் ரெடி பண்ணிவிட்டேன் அப்படி சொல்லிவிட்டு இப்போ அப்படியே டேஜன் கிட்ட அந்த புக்கை கொடுக்குறான். ஆனால் டேஜன் இறந்துட்டான்ல. ஸோ அந்த புக்கை ஹக் பண்ண மாதிரி அந்த ஏஜென்ட் பிடிச்சிட்ருக்கான் அந்த புக்கை. நீங்கள் பார்க்குறீங்க அந்த புக்கை. ஸோ அந்த புக்கில் என்ன எழுதியிருக்குன்னா, when life changes into beautiful அப்படின்ற மாதிரி டைட்டில் எழுதியிருக்கு. நீங்கள் அப்படியே அந்த புக்கை கட்டி பிடிச்சிட்டு உங்கள் பையனை கட்டி பிடிச்சிட்டு உனக்கு எப்படி தெரியும் நான் அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்றது அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க 4 months. ஸோ அதனால தான் அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா உங்கள் பையன் மாதிரியே அந்த குழந்தை பிறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ டாக்டர்கிட்ட நீங்கள் பர்சனலாக இன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க அதை பற்றி. ஸோ அப்படி உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு செம்மையாக அழுறீங்க. டேஜன் அப்படி உங்களோட ஸ்டொமக்கில் தான் படுத்துட்டு இருப்பான். ஸோ அப்படியே அழுதுட்ருக்கீங்க. ஸோ வாங்க ஒரு 5 yearsக்கு அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் தென் இப்போது ஜங்கு தென் இப்போ உங்கள் கையில் ஒரு குழந்தை இருக்குது. ஸோ அவள் பேர் ஜியான்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படியே அவள் க்யூட்டாக இருப்பா. ஸோ அப்படியே டேஜன் மாதிரியே இருப்பா. ஸோ அப்படியே இப்போது அவள் கேட்குறா, மாமி எங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஜியா கேட்குறான். நீங்கள் ஜியா இங்கே உங்கள் அண்ணனை பார்க்க வந்திருக்கோம், வா. நான் எப்போ பார்த்தாலும் டேஜன் சொல்லிட்டு ஒரு புக்குன்னா கூட ஒன்று படிப்பேன்ல. ஸோ வா, அங்கே தான் வந்திருக்கோம், வா நம்ம அண்ணனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டேஜனோட கல்லறைக்கு வரீங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் இருக்காங்க. ஸோ உங்களை ஃபைனலி அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. உங்கள் பையன் விஷ் பட்ட மாதிரி, அதாவது அந்த வால் நட்சத்திர ஆசை கேட்டிருப்பான்ல, ஸோ என் ஃபேமிலி ஏற்றுக்கணும் அது மாதிரி. ஸோ அதனால் அது எல்லாமே நடந்திருக்கும்.
ஸோ அப்படி டேஜன் அப்படியே நினச்சபடி இப்போ அப்படியே அவங்க ஃபேமிலி டோட்டலாக மாறிடுச்சு. ஸோ அவங்க வீட்டில் இருக்கவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ ஃபேமிலியாக ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஜியா அப்படியே வந்து மம்மி இதுதான் அண்ணனா அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே ஜியா கேட்குறான். ஆமாம் பா ஃப்ளவர் வைக்கலாம் எனக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி அப்படி ஃப்ளவர்லாம் வைக்கிறீங்க. டேஜனை பார்த்து அப்படியே உங்களுக்கு கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக டீயர்ஸ் வருது. அப்படியே அந்த கலரே ஹக் பண்ணிவிட்டு டேஜன் அம்மா விட்டுட்டு போய் 5 வருஷம் ஆகுதுடா. நினச்ச மாதிரியும் உன்னோட தங்கச்சி பாப்பா ஹெல்த்தியாக பிறந்துட்டா. நீ நினச்சபடி நாங்களும் ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்கோம் டேஜன். ரொம்ப நன்றிடா அன்றைக்கி அந்த நட்சத்திரக்கிட்ட நீ அவ்வளோ ஆசையாக உன்னோட கடைசி ஆசையை சொன்னதுக்கு. உன் புக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப எல்லா இடத்துலையும் பரவிட்டோம். உன்னோட புக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. அந்த புக்கில் நீ லாஸ்ட்டாக எழுதியிருந்தியே அந்த விஷயம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சுடா. நீ அந்த நட்சத்திரக்கிட்ட ப்ரே பண்ணது. ஸோ அதெல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. மக்கள் அளவுக்கு எல்லாருக்குமே அந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்குடா. நீ இவ்வளோ நல்லா ஸ்டோரி எழுதுவேன்னு எனக்கு அந்த புக்கை படிக்கும் போது தான் தெரியும். நீ சின்ன பையன்தான், உன்னை எல்லாருமே அக்னார்பலாக பிறந்திருக்கான். அவன் ஸ்கில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படி இப்படிலாம் சொன்னான். ஏன்னா உன் வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்கில் கிடையாது, அதுக்கும் மேலே டிஃப்ரெண்ட்டாக நீ பிறந்த. பட் எல்லாம் உன்னை ரொம்ப தப்பாக நினச்சாங்க. ஆனால் நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் சைல்டுடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. அம்மாவுக்கு கிடைச்ச ஒரு ஸ்பெஷல் சைல்டுடா நீ டேஜன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுறீங்க. உங்கள் பொண்ணு பார்த்துட்டு மம்மி எதுக்கு அழுறீங்க அப்படி சொல்லி கேட்குறா. நீங்கள் டேஜனை இப்படியே ஹக் பண்ணுவீங்களா? ஸோ அதே மாதிரி ஜியாவே ஹக் பண்ணிவிட்டு டேஜனாக நீங்கள் லைட்டாக கற்பனை பண்ணிக்கிட்டு ஸோ ஜியாவை அனுப்பி வைக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே டேஜனுக்கு ஃப்ளவர்லாம் வச்சுது. டேய் உன் புக்கை நீ சொன்ன மாதிரியே நான் எல்லா இடத்துலையும் விட்டுட்டேன்டா. சூப்பராக போயிடுச்சுடா, உன் புக்கு ரொம்ப ஹிட் ஆகிடுச்சுடா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே நீ சந்தோஷமாக இருக்கல்ல டேஜன் அப்படி சொல்லி ஜங்குக்கு அப்படி ஃப்ளவர் எடுத்து வச்சுட்டு டேவை ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். தென் டேவும் கொஞ்ச நேரம் டேஜன் கூட பேசிட்டு அப்படி 3 பேரும் கிளம்பி போகிறாங்க. பின்னாடியிலேருந்து ஒரு வாய்ஸ் மம்மி அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே வாயின் திரும்பி பார்த்தா டேஜன் நிற்கிற மாதிரி ஒரு எலூஷன். ஸோ வாயின் அப்படி அந்த கலரை பார்த்து சிரிக்கிறான். ஸோ அப்படி டேஜன் பாய் சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்குது. டேஜன் அப்படியே மேலே போகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே வாயின் அப்படியே மேலே பார்த்துட்ருக்கா. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு போகலாம் பொண்டாடி வா அப்படி சொல்லிவிட்டு அப்படியே தான் டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் தென் ஜியா தென் டேயோங் அப்படி 3 பேருமா ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. டேஜன் நினச்சதோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ இதோட இந்த ஸ்டோரி என் பண்ணிக்கலாம். ஓகேடா மிஸ், எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஃபீல் குட்டாக இருந்துச்சா? எமோஷ்னலாக இருந்துச்சா? அழ வச்சுட்டனோ? சரி ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நம்ம சேனலில் இது டிஃப்ரெண்ட் தான். நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இது ரீஅப்லோட் தான். இப்போ வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு ரீஅப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம நியூ வீடியோஸ் வரும். மேபி நாளைக்கு ஜேகேக்கு வரும் நம்புகிறேன். ஜேகேக்கு வரும். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோவுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தென் லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முன்ன இந்த சப்போர்ட்டு இப்போ நம்ம சேனலில் இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகுது. சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகே, சூன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஓகேவா? தென் ஓகேடா மிஸ் சொல்லணும் மறக்காமல். ஓகே, தென் வாட்ஸ்அப் சேனல் இன்ஸ்டா ஐடி மறக்காமல் ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. தென் நாளைக்கு நம்ம சேனலோட 1 year தென் 3K ஸ்பெஷல் எல்லாமே நாளைக்கு வரும். இன்றைக்கி தான் ஆக்சுவலி போடணும், பட் நாளைக்கு வரும். ஓகே, ஸோ நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன், மறக்காமல் பாருங்கள். தென் ஓகேடா மிஸ், எல்லாம் உடம்பு பார்த்துக்கோங்க. நானே உடம்பை பார்த்துக்கிறேன். ஹெல்த்தியாக இருங்க. தென் தண்ணி நிறையா குடிங்க, வெயில் ரொம்ப இருக்குது. ஸோ உடம்பை பார்த்துக்கோங்க, நானே உடம்பை பார்த்துக்கிறேன். ஓகேடா மிஸ், ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. டாடா, பாய். ஏதேதோ தேசங்களை சேர்க்கின்ற நேசம்தனை நீ பாதி நான் பாதியாய் கோர்க்கின்ற பாசம்தனை காதல் என்று பேர் சூட்டியே காலம் தந்த சொந்தம் இது. என்னை போலே பெண் குழந்தை, உன்னை போலொரு ஆண் குழந்தை, நாம் வாழ்ந்த வாழ்வுக்கு சான்றாவது இன்னும்